ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையை மாத்திரமே செய்வார். இந்த நாளின் வேத தியானத்திற்காக லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் 13ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 9 வரைக்கும் இன்றைக்கு நம்ம தியானிக்க போகிறோம். அதுல கடந்த பாடத்திலே நான் 5 வசனங்களுக்கு விளக்கம் உங்களுக்கு கொடுத்தேன் இல்லைங்களா? ரொம்ப டீட்டெயில்டாக நம்ம அதை பார்த்தோம். அதில் நிறைய விஷயங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டடான சப்ஜெக்ட் எல்லாம் அதில் இருக்குது. அதை இன்னும் டீட்டெயில்டாக உங்களுக்கு நான் போதிக்கிறேன்ட்டு சொல்லியிருக்கிறேன் இல்லைங்களா? ஏன்னா இப்போது அது இன்அப்ராப்ரியேட் டைம், இப்போ நான் போதிக்க முடியாது. ஆனால் ஒரு சில விஷயங்களை கிளாரிஃபை பண்ணணுன்னு கூட நான் நினைக்கிறேன். ஏன்னா தவறாக அது போயிருக்க வாய்ப்பு உண்டு. அது என்ன பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன அவர்களுடைய அந்த ப்ரோக்ராமில் தேவ தூதர்களை ஆண்டவர் என்ன பண்றாரு, அனுப்பி அவர்களை பாதுகாக்கிறாரு. 2 தேவ தூதர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? சங்கீதம் 91ஆம் அதிகாரம் வசனம் 10வது வசனம் 11வது வசனத்துல நீங்க பாத்தீங்கன்னா, ஆண்டவர் உங்களை காக்கும்படியாக என்ன பண்ணுவாரு, தூதர்களை அனுப்புவாரு. அவங்க நீங்க விழாதபடிக்கு உங்களை அவர்களுடைய கைகளிலே ஏந்தி கொள்வார்கள் இல்லைங்களா? அற்புதமான பாதுகாப்பான ஒரு சங்கீதம் அது. ஆனா அது நமக்கு இல்லை என்பது தான் குறிப்பிடத்தக்கது. ஒரு தேவ தூதரெல்லாம் நம்மளுக்கு ஆண்டவர் பாதுகாக்க 2 சைட்ல இருந்தாங்கன்னா நம்ம யாருமே கீழே விழ மாட்டோங்க. நினைச்சு பாருங்களேன். நீங்க வெறும் இந்த ஓப்பனா நான் சொல்லிடுறேங்க, நம்மளுக்கு பழைய ஏற்பாட்டுல சொல்லப்பட்டிருக்கிற அல்லது நம்ம பார்க்கிற அந்த காட்சிகள் எல்லாம் நம்ம இப்பொழுது எப்படி நம்மை சுற்றி இருக்கிறதோ அப்படியாக நம்ம அதையெல்லாம் நம்ம பார்க்கணும். அதெல்லாம் தவறு பாருங்க. ஏன்னா இதெல்லாம் யூதர்களுடைய ப்ரோக்ராம்ல நிறைய சூப்பர் நேச்சுரல் திங்ஸ் எல்லாம் நடந்திருக்கு. அற்புத அடையாளங்கள் எல்லாம் அவங்களுக்கு தாங்க. தேவதூதரின் இந்தமே 2 ரெக்கையை வச்சுட்டு வெள்ளை ஒயிட் கலர் அங்கியா அப்படியாக தான் ஜனங்கள் பாக்குறாங்க. அவங்க ஒரு 6 feet இருப்பாங்க அல்லது 5.8 அப்படின்னு பாக்குறோம். தவறுங்க அதெல்லாம். நான் ஒரு வீடியோ பார்த்தேன். அது இப்போ வாட் வி திங்க், வாட் யூ திங்க், வாட் பைபிள் சேஸ்ன்ட்டு ஒருத்தர் வீடியோ போடுறாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிரமித்து போயிடுவீங்க. வேதத்துல அப்படி இருக்குங்க. ஒரு தேவ தூதனுடைய பவர், அதாவது ஏஞ்சலுடைய பவர் என்னன்ட்டு நம்ம யாரும் பார்த்தது கிடையாது. வேதத்துல நம்ம படிக்கிறப்ப கூட அதை நம்ம என்ன பண்றது கிடையாது, முழுமையாக அதை புரிந்து கொள்வது கிடையாது, கிரகிக்கிறது கிடையாது. பாருங்க ஒரே ஒரு தேவ தூதன் 185,000 பேரை சாகடிச்சாங்க. ஒரே ஒரு தேவ தூதன் ஒரே ராத்திரியில அசிரியர்களை எவ்வளவு பேரை சாகடிச்சா, 185,000 பேரை சாகடித்ததாக நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் இல்லைங்களா? 2 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 35வது வசனம் ரெஃபரன்ஸ் கார்டு. இது ஏசாயாலையும் நம்ம வாசிப்போம். டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் இந்த வசனத்தெல்லாம் உங்களுக்கு கொடுக்கணும். அதெல்லாம் நம்மளுடைய பாடம் கிடையாது. வேற கிளாரிபிகேஷன் சொல்றேன். தேவ தூதர்கள் சாதாரணமானவங்க கிடையாதுங்க. அவங்க எல்லாம் ராட்சதர்கள். இப்ப நம்ம ராட்சதர்கள்னா என்ன நினைக்கிறோம்? அவங்களுடைய அந்த சைஸ், அவங்களுடைய அந்த மசல் பவர், இத அப்படியாக தேவ தூதர்கள்ங்க. ஸோ அவங்க எல்லாம் நம்மளுடைய டிஸ்பென்சேஷன் அப்படியெல்லாம் யாரும் தேவ தூதர்கள் நம்மளை பாதுகாக்கிறது கிடையாது. ஒருவேளை பாதுகாத்தாங்க நீங்க சொன்னீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில அதை நீங்க நிரூபிக்கவும் முடியாது. விளங்குதுங்களா இல்லைங்களா சொல்லுறது? தேவ தூதர்களை ஆண்டவர் நம்மளை பாதுகாக்கும்படியாக இந்த காலத்துல என்ன பண்ணல, ஆண்டவர் கொடுக்கல. இந்த காலத்துல ஆண்டவர் நம்மளுக்கு ஞானத்தை கொடுத்திருக்கிறார், பகுத்தறிவை கொடுத்திருக்கிறார், பரிசுத்த ஆவியானவரே நம்மளுக்குள்ள வாசம் பண்ணுகிறார், நம்மளை கைட் பண்றார். அவருடைய வேத வசனம் இருக்கு. அனுதினமும் நம்மளோட ஆண்டவர் பேசுறாரு. வாரத்துல சபையில சர்ச்சுக்கு போறப்போ போதகர் மூலியமா பேசுறாரு, ஆலோசனைகள் தராரு. அப்படியாக நம்ம அதையெல்லாம் கேட்டு அப்படியாக நம்மளுடைய வாழ்க்கையை நம்ம கட்டமைக்கும் போது நம்ம எத்தனையோ விதமான பிரச்சனையில இருந்து, டேஞ்சர்ஸ்ல இருந்து, டிசாஸ்டர்ல இருந்து நம்ம என்ன பண்ணுவோம், பாதுகாப்பாக இருப்போம். இதை தவிர்த்து இந்த உலகத்துல நான் சொன்னேன் இல்லைங்களா,
மேன்மேட் டிசாஸ்டர் இருக்கு, நேச்சுரல் டிசாஸ்டர் இருக்கு, ஈவில் டிசாஸ்டர் இருக்கு, அதாவது சாத்தானால வருகிற ஆபத்துகள் இருக்கு. இப்படி பல விதங்களில காரணமே இல்லாத வருகிற அழிவுகளும் இருக்கு. நான் சொன்னேன்னா இல்லைங்களா? இப்படி பல்வேறு ஆபத்துகள் அழிவுகள் இருக்கு. இதெல்லாம் நம்ம தப்பித்து கொள்ளும்படியாக ஆண்டவர் நமக்கு என்ன பண்ணுவாரு? உதவி செய்வார். அதுதான் நம்மளுடைய காலத்திற்கு ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பு. இல்லப்பா நான் அதெல்லாம் நம்ப மாட்டேன், எல்லாமே எங்களுக்கு தான் சொல்லி நீங்க நம்பினீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். நான் எப்பவுமே சத்தியத்தை மாத்திரத்தான் போதிப்பேன். உங்களை இதை ஏற்றுக்கொள்ளுங்கன்ட்டு கட்டாயப்படுத்துறதெல்லாம் என்னுடைய வேலை கிடையாது. அது இப்பொழுது நீங்கள் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் ஒரு காலத்துல நீங்க ஏற்றுக்கொள்வீங்க. அது எப்படின்னு சொன்னா, இவன் சபிக்கிறான், இவன் நம்மள இது பண்றான்னு சொல்லிடுவீங்க. நேரம் வரும்போது அது உங்களுக்கே தெரியுங்க. புரிஞ்சுக்குங்க சொல்றது. சத்தியத்தை பகுத்து பிரித்து படிங்க, புரிந்து கொள்ளுங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே விளங்குங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, தெரிஞ்சே நம்ம செஞ்சாதான் ஆண்டவர் காப்பாற்ற மாட்டாரு, தெரியாமலாம் நம்ம ஏதாகிலும் இது பண்ணாக்கா. இங்க நீங்க தெரிஞ்சே பில்டிங் மேல இருந்து கீழே குதிச்சாலும் பிராக்சர் ஆக தான் போகுது, சாக போறீங்க. தெரியாம மேல இருந்து விழுந்தாலும் உங்களுக்கு அதுதான் சம்பவிக்கும். தெரிஞ்சே வெந்நீர்ல கைய விட்டாலும் அது எரியும், பத்திக்கும். தெரியாம விட்டாலும் எரியும். அது பிள்ளைகள் ஆனாலும் சரி, இளம் முதியவர்கள் ஆனாலும் சரி, எந்த வயது உட்பட்டவர்களா இருந்தாலும், தெரிந்தோ சரி தெரியாமலோ சரி, நீங்க வெந்நீர்ல சுடு தண்ணியில கைய விட்டா என்ன ஆகும்? பர்ன் ஆகத்தாங்க செய்யும். விளங்கி கொள்ளுங்க. பாம்பு ஒண்ணு கொத்துச்சுன்னா நீங்க மருத்துவமனைக்கு போகணும். இதுதான் என்ன சொல்றது, இதுதாங்க ரியாலிட்டி. இந்த காலத்துல அற்புதங்கள் அதிசயங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்றது கிடையாது. சூப்பர் நேச்சுரல் எல்லாம் ஆண்டவர் நமக்கு வாக்களிக்கல. நமக்கு வேறு விதமான பாதுகாப்பை தான் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, கொடுத்திருக்கிறாரு. நம்ம அப்படியாக நடந்து கொள்றப்போ பல பிரச்சனைகளிலிருந்து நம்ம என்ன பண்ணலாம், தப்பித்துக் கொள்ளலாம். ஸோ இங்க 13ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா 2 சம்பவத்தை குறித்து நம்ம தியானித்தோம் இல்லையா கடந்த பாடத்துல. அதாவது பிலாத்துவினால, அந்த ஆளுநர்னால ஏற்பட்ட அந்த அழிவு அது எதை குறிக்குதுன்னு பாத்தீங்கன்னா, இட் இஸ் மேன்மேட் டிசாஸ்டர். அதாவது மனிதனால வந்த பேரழிவு, ஆபத்து. இது எதற்கு நான் ஒப்பிட்டேன் பாத்தீங்கன்னா, இது பின் லேடன், ஒசாமா பின் லேடன் என்ற அந்த தீவிரவாதி அந்த வேர்ல்ட் ட்ரேட் சென்டரை என்ன பண்ணா, தகர்த்தா இல்லைங்களா, அட்டாக் பண்ணா இல்லைங்களா, அதற்கு ஒப்பிடப்பட்டு நான் சொன்னேன். மனிதனால ஏற்பட்ட அந்த அழிவு, அதுல நல்லவங்களும் செத்தாங்க, கெட்டவங்களும் செத்தாங்க. அப்புறம் 2வது நம்ம பார்த்தோம், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த சிலோவாமில இருந்த ஒரு கோபுரமிலிருந்து 18 பேர் ஆயிட்டாங்க, செத்து போயிட்டாங்க. இது எதுன்னு சொன்னேன், நேச்சுரல் டிசாஸ்டர்ன்னு சொன்னேன். அதாவது இதற்கு ஒப்பிடாக நான் என்ன சொன்னேன் பாத்தீங்கன்னா, சுனாமில மரித்து போனாங்க இல்லைங்களா, எத்தனையோ லட்சக்கணக்கான ஜனங்கள் மரித்து போனாங்க. இதுல ஆண்டவருடைய கரம் இருக்கு, செயல் இருக்குன்ட்டு நினைச்சீங்கன்னா அது தவறுங்க. ஆண்டவர் அப்படியாக என்ன பண்ணல, யாரையும் சாகடிக்கல. அப்படி அவரு அழிக்கணும்ட்டு முடிவு எடுத்துட்டாருன்னா அவர் என்ன பண்ணுவார் சொல்லுவார். நிச்சயமா சொல்லிட்டு தான் அதை அவர் என்ன பண்ணுவாரு, செய்வாரு. சோ இந்த பேரழிவுக்கும் மனிதனுடைய அழிவுக்கும் ஆண்டவர் காரணம் அல்ல என்பதை நீங்க என்ன பண்ணணும், மனதில் எப்பவுமே வச்சுக்கணும். ஏன்னா இந்த கேள்விகள் அவ்வப்போது உங்களுக்கு வரும். ஏன்னா ஒவ்வொரு பேரழிவுக்கும் ஒவ்வொரு இந்த மாதிரி சம்பவத்தை நீங்க பார்க்கிறப்பெல்லாம் இந்த கேள்விகள் ஜனங்களாலே, அவிசுவாசிகளினாலே, ஈவன் விசுவாசிகளினாலே, பிசாசினாலே உங்களுடைய மனதில் இந்த கேள்வி அவன் போடுவான். பாத்தியா, கடவுள் கடவுள்ன்ட்டு நீ கும்பிடுற, உனக்கு பாத்தியா என்ன ஆயிடுச்சு, பாத்தியா உங்க குடும்பத்துல என்ன ஆயிடுச்சு, பாத்தியா உங்க அப்பா செத்துட்டாரு, பாத்தியா உங்க அம்மா செத்துட்டாங்க, பாத்தீங்க உங்க பிள்ளைகள் பச்சை குழந்தைங்க அது என்ன பாவம் செஞ்சிச்சு, அதை தூக்கி ஆண்டவர் இது பண்ணிட்டாரு பாத்தியான்ட்டு உங்களுக்குள்ள அந்த சந்தேகத்தை கொண்டு வருவான். அதன் மூலியமாக உங்களை தேவனுடைய வார்த்தையிலிருந்து, தேவனுடைய வார்த்தையின் மேல சந்தேகிக்கப்பட வைத்து உங்களை விசுவாசத்திலிருந்து என்ன பண்ணிடுமா, பின்வாங்க வைத்திருமா. அதனால ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருக்கணும். இன்னைக்கு இதற்கு ஏற்ப இன்னைக்கு உலகத்துல இருக்கிற சில பிரசித்தி பெற்ற
ஊழியர்கள் கூட என்ன சொல்றாங்க, இந்த மாதிரி எதனா ஒரு அழிவு வந்துச்சுன்னா ஆண்டவர் தான் அவங்களை என்ன பண்ணாரு, அழித்தாரு. ஏன்னா அவங்க கொடூரமான பாவம் செஞ்சிருக்கிறாங்க. கேட்டுக்கிறீங்களா இல்லைங்களா? நான் கேட்டிருக்கிறேன், பாப்பேன் நான் இதெல்லாம். ஐயோ, அவங்களுடைய அந்த திங்கிங், அவங்களும் அது யோசிக்கிறாங்க, எப்படி அவங்களால அப்படி பேச முடியுதுன்ட்டு என்னால முடியல. ஒரு மாநிலத்தை பேர் சொல்லி இந்த மாநிலம் எதற்காக அழிக்கப்பட்டது, ஆனா இங்கதான் ரொம்ப பாவம் இருக்கு. இப்ப சமீபத்துல கூட பாத்தீங்கன்னா அமெரிக்கால யுஎஸ்ஏல ஏதோ ஒரு பட்டணங்க, கலிபோர்னியால இருக்கிற லாஸ் ஏஞ்சலஸ் இல்லைங்களா, அங்க தீ விபத்து ஜனவரி 7ஆம் தேதியில அதுல அது தீப்பிடித்து அதுல ஒரு 24 பேர் தான் செத்து இருக்கிறாங்க, 24. அதுல கோடிக்கணக்கான பணம் என்ன இருக்கு, நஷ்டப்பட்டு போயிருக்குங்க. எல்லாம் எரிந்து ஹாலிவுட் சினிமா துறையே அங்கதான் இருக்கிறது, அங்கதான் இருந்துச்சு. இருக்கிறது இல்லை, இருந்துச்சு, இப்ப இல்லை. ஸோ இது ஆண்டவருடைய செயல்ன்ட்டு ஊழியக்காரர்கள் நிறைய பேர் என்ன பண்ணின்னு இருக்காங்க, தீர்க்க தரிசனமா சொல்லிட்டு பாத்தியா அவங்க ஆண்டவருக்கு விரோதமாக இது பண்ணாங்க, ஆண்டவர் அவங்களை அழிச்சிட்டாரு. போய் தப்பு பாருங்க. அங்க வெறும் எது சேதம் ஆயிருக்கு, வெறும் பணம் சேதம், பொருள் சேதம் தாங்க ஆயிருக்காங்க. கோடானு கோடி பணம் பொருட்கள் தான் நஷ்டப்பட்டு போயிருக்கே தவிர பாவம் செய்தார்கள்ன்ட்டு இவங்க குற்றம் சாட்டுறாங்க. உண்மைதான், பாவம் செஞ்சாங்க தான், அவங்க எல்லாத்தினுடைய இதுவும் அங்கத்துல இருந்தா வருது. ஆனா அவங்க யாருமே சாகல, இல்லைங்குதுங்களா இல்லைங்களா? பாவம் செஞ்சாங்க இல்லைங்களா, அவங்க யாருமே அழிக்கப்படலைங்க. அவங்களுடைய சொத்துக்கள் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கு, அழிக்கப்பட்டிருக்கு. அப்ப இதுவே ஆண்டவருக்கு சரியா என்ன பண்ணல, இல்லைங்களா? எப்படியெல்லாம் யோசிக்கிறாங்க பாருங்க. உலகத்துல இருக்கிற எல்லாருமே பாவிதான். கொஞ்சம் எல்லாம் தெரிஞ்சு பண்றவங்க, அவங்க நிறைய பேர் தெரியாத பண்றாங்க. இந்த ரெண்டே கேட்டகரி தான், எல்லோருமே பாவிதான், அதை ஒத்துக்கொள்ளணும். அவங்க கொஞ்சம் அதிகமா பண்றாங்க, அதனால ஆண்டவர் அவங்கள தண்டிச்சாரு. கம்மியா பண்றவங்களெல்லாம் நீ யாரு இதெல்லாம் அளவிட? அப்கோர்ஸ் எல்லாரையும் தண்டிக்க போற, தண்டித்தது உண்டு இல்லைங்களா? பாஸ்ட்ல ஆண்டவர் நோவா காலத்துல அதையும் உங்களுக்கு நான் கோடிட்டு காட்டினேன் இல்லைங்களா? ஜல பிரயலத்திலையும் சோதம் கொமராவை அவர் அக்கினி மலையில என்ன பண்ணாரு, அழித்தாரு. அதெல்லாம் நான் இல்லைன்ட்டு சொல்லலைங்க. ஆனா இப்பொழுது நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் அப்படியாப்பட்ட காலம் கிடையாது, இது கிருபையின் காலம். எவ்வளவு கொடூரமான பாவியும் ஆண்டவர் அவனுக்கு என்ன அளிக்கிறாரு, கிருபை அளிக்கிறாரு. அவன் மனம் திரும்பி ரட்சிக்கப்படலாம். இப்பெல்லாம் அவங்களுடைய பாவத்திற்கெல்லாம் ஆண்டவர் அழிக்கிறது கிடையாது. அப்படி அழிச்சாருன்னா யாரும் இருக்க போறதும் கிடையாது. ஆனா நிச்சயமா அவங்களை அழிக்க போறார் என்பதும் உண்மை. ஆனா அது இப்போ கிடையாது. கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை பரத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு சம்பவிக்கும் அதெல்லாம். வேதத்தை சரியா படிங்க. ஆண்டவரை தப்பாக இந்த உலகத்திற்கு என்ன பண்ணாதீங்க, பொற்றை பண்ணாதீங்க. அவரை தவறாக இந்த உலகத்திற்கு சித்தரிக்காதீங்க. அவர் நல்லவர், அவர் நன்மையை தான் செய்யறாரு. அவர் எல்லோருக்குமே கிருபை அளித்து கொண்டிருக்கிறாரு. எல்லோருமே ரட்சிக்கப்படணும்ட்டு தான் அவருடைய சித்தம், விளங்குதுங்களா? ஸோ டோன்ட் பி டூ ஜட்ஜ்மெண்டல். உங்களுடைய வார்த்தைகள் என்ன இருக்கணும், கிருபை இருக்கணுங்க. கிருபையின் காலத்துல வாழ்றோம், கிருபையாக எல்லோரையுமே அழைக்கணும். மனம் திரும்புங்க, அப்படி வந்துருங்கன்ட்டு சொல்லி அழைக்கணும். வராம போனா விட்டுடணும். அவ்வளவுதான். ஆண்டவர் அவங்கள இப்போ இல்ல, எதிர்காலத்துல ஃபியூச்சர்ல அவரு பார்த்துப்பார். எதனா ஒரு விசுவாசிகளுடைய வாழ்க்கையில கூட பாருங்க, எதனா ஒண்ணு தப்பு நடந்துச்சுன்னா, ஓ இவங்க ஏதோ பெரிய பாவம் செஞ்சுட்டு இருக்காங்கப்பா, அதனாலதான் இவங்களுக்கு ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு, இவங்கள பனிஷ் பண்ணாரு அப்படின்ட்டு. மேலும் மேலும் சில பாதிப்புகள் நம்மளுடைய வாழ்க்கையில ஏற்படுறப்போ, நம்ம சந்திக்கிறப்போ, நம்ம சுத்தி இருக்கிறவர்களுடைய அந்த வார்த்தைகள் நம்மள என்ன பண்ணும், அதாவது எரியிற தீயில இவங்க என்னத்தை ஊத்துவாங்க, எண்ணெயை ஊத்துவாங்க பாருங்க. இவங்க பெரிய பாவம் செஞ்சுட்டாங்க, அதுக்கு தான் ஆண்டவர் இவங்களை என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, தண்டித்து கொண்டே இருக்கிறாருன்ட்டு சொல்லுவாங்க. அப்படியாக சொன்னவங்களுக்கு ஆண்டவர் சொல்றாரு அப்படி கிடையாதுன்ட்டு. அது போலவே நானும் சொல்றேன், அப்படி கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில நடக்கிற ஆபத்துகள், பிரச்சனைகளுக்கு காரணம் அது பல்வேறு காரணங்களினால ஏற்படுத்தி, இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லைங்களா, அது மனிதனால நமக்கு பிடிக்காதவங்க செய்யப்பட்ட ஒரு டேஞ்சரா இருக்கலாம், அல்லது நேச்சுரல் டேஞ்சர்ஸா இருக்கலாம், ஆக்சிடென்டா இருக்கலாம், பிசாசினால
விளங்குதுங்களா இல்லைங்களா? அப்படியும் டேஞ்சர்ஸ் வரலாம். ஒரு சில விஷயங்களை வந்து ஆண்டவரே நமக்கு பாடத்தை கற்றுத்தர நம்மளுக்கு வியாதியெல்லாம் அனுப்ப மாட்டாரு, நம்மள வந்து கீழே அப்படியெல்லாம் கிடையாதுங்க. நான் சொல்றது புரிஞ்சுக்குங்க. இப்போ சரி, இது சொல்லிட்டே போயிடலாம். இது ரொம்ப டிஸ்டர்பன்ஸ், ரொம்ப இது பண்ணிட்டே இருக்கு. இப்போ மனிதர்களாலே ஒரு ஆபத்து வருது சொன்னேன் இல்லைங்களா? பேரழிவு வருதுன்னு சொன்னேன், சாத்தானால வருதுன்னு சொன்னேன், எதார்ச்சியாக ஆக்சிடென்ட்டா வித்தவுட் எந்த ஒரு காரணமின்றி எல்லாம் நிறைய விஷயங்கள் வருது நமக்கு. அதில் நம்ம பாதிக்கப்படுறோம் இல்லைங்களா? கவனிச்சுக்குங்க. அந்த பாதிப்பு யாருனால வந்தது கிடையாது, கடவுளால வந்தது கிடையாது. ஆனா பாதிக்கப்பட்டுட்டோம். அதுல இருந்து ஆண்டவர் நமக்கு என்ன இது பண்றாரு, பாடத்தை கத்து தருவார். இது உண்மை. இது நிறைய பேர் ஏற்கலன்னா அது உங்க இஷ்டம். அதற்கு நான் எதுவும் சொல்லலை. நீங்க நம்பலன்னா சந்தோஷம், விட்டுருங்க. நான் நம்புறது என்னன்னா, நம்ம தவறான ஒரு முடிவை எடுத்து தவறான ஒரு பிரச்சனையில மாட்டிக்கொண்டு அதுல வந்து நமக்கு நஷ்டங்கள் ஏற்படுது இல்லையா, அதுல இருந்து ஆண்டவர் நமக்கு பாடத்தை கற்று தருவார் என்பதுல சந்தேகமே கிடையாது. எனக்கு பர்சனலா சந்தேகமே கிடையாது. ஏன்னா எல்லாத்துலயும் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவாரு, நம்மளுக்கு டீச் பண்ணுவாரு, கத்து தருவாரு. ஒரு தடவை இப்படி ஆயிடுச்சா, அடுத்த முறை இப்படி செய்யாதப்பான்ற பாடத்தை எல்லாம் ஆண்டவர் கற்று தருவாரு. இதுக்கு நிறைய வேத வசனங்கள் இருக்கு, ப்ரூஃப்ஸ் எல்லாம். அதெல்லாம் நான் கொடுக்க விரும்பல. அதாவது அதெல்லாம் நான் எழுதிட்டு வரல. நம்மளுடைய டாக்டர்ஸ்ல நான் இன்னும் போதிக்கல. அது பழைய ஏற்பாடுல நிறைய வசனங்கள் எனக்கு தெரியும். தாவீது கூட சொல்றாரு இல்லையா, நான் வந்து துன்பப்பட்டது நல்லது, அதுல வந்து நான் என்ன பண்ணேன், உம்முடைய பிரமாணங்களை நான் என்ன பண்ண, வழிகளை கற்றுக்கொண்டு சொல்றாரா இல்லைங்களா? டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல வேணும்னா கொடுக்குறேன் அந்த வசனங்கள் எல்லாம். ஆண்டவர் வந்து ஒருத்தர் நமக்கு தீமை செய்யறானா அதுல இருந்து சில பாடங்களை கற்று தருவாரே தவிர அவர் தீமையெல்லாம் நமக்கு செய்து எல்லாம் என்ன பண்ண மாட்டாரு, பாடத்தை கற்றுத்தர மாட்டார். அவர் யாருமே வந்து பொல்லாப்பினால் சோதிக்கிறவர் அல்ல என்பதை வைத்துக்குங்க. விளங்குதுங்களா இல்லைங்களா? ஆண்டவர் வந்து யாரும் நம்மளுடைய சக்திக்கு மிஞ்சியெல்லாம் நம்மளை அவர் ஒருபோதும் என்ன பண்ண மாட்டார், நம்மளுடைய டாக்டர் சோதிக்க மாட்டார். அப்படி போறப்போ நம்ம தப்பி செல்ல நம்மளுக்கு வழியே இருக்கா இல்லையா? கொரோந்தேர்ல பாத்தீங்கன்னா தான் சொன்னேங்க, ஆண்டவர் நம்மளை கைடு பண்ணுவாருங்க. அவருடைய சத்தத்தை நம்ம கேட்கணும். நம்ம அடிப்பட்டு அங்க விழுந்துட்டு அங்கேயே அப்படியே சோர்ந்து இருந்துடக்கூடாது. ஏஞ்சிக்கணும், ஏஞ்சிட்டு அப்படியே உதறிட்டு போயிட்டே இருக்கணும். அது எதனா இருக்கட்டும், நம்ம என்ன பண்ணிட்டே இருக்கணும், கிளம்பிட்டே இருக்கணுங்க. அங்கேயே விழுந்து இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஆயிடுச்சு, ஏன் ஆச்சு, ஐயோ ஆண்டவர் ஏன் இப்படி அப்படின்னா போச்சு. ஏஞ்சிட்டு அப்படியே போகணும். சில விஷயங்களுக்கு வந்து பதில் அப்போ கிடைக்காது, சில ஆண்டுகள் சில நாட்கள் விட்டு தான் பதில் கிடைக்கும். அப்போ அப்பாடி அப்போ சந்தோஷம். என் வாழ்க்கையில நடந்திருக்குங்க. அப்போதான் ஐயோடி சந்தோஷம்டாப்பான்ட்டு. அப்போ ஆண்டவரை குறை சொல்லிட்டு இருந்திருப்போம். நான் இப்படி ஆயிடுச்சே, இப்படி ஆயிடுச்சு, இப்படி எனக்கு ஏன் இப்படி நடந்துச்சு, நான் எதுவுமே செய்யலேன்ட்டு நிறைய விஷயங்கள் இருக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா ஐயோ அவருக்கு கண்ணீர் வடித்து நன்றி சொன்ன நாட்கள் எல்லாம் இருக்கும். ஏன்னா ஆண்டவர் வந்து நம்ம இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து இதன் மூலியமாக காப்பாத்தி இருக்கிறாரான்ட்டு அப்புறம் தான் தெரியுங்க. ஒருவேளை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல, எனக்கு நிறைய அப்படி நடந்திருக்கு. ஒரு சிலர் சொல்லியும் நான் கேட்டு இருக்கிறேன். ஸோ ஆண்டவருடைய வார்த்தையை வந்து நீங்க என்ன பண்ண, ஆண்டவருடைய வார்த்தையில குறை கண்டுபிடிக்காதீங்க, ஆண்டவரை வந்து பிளேம் பண்ணாதீங்க எல்லாத்திற்கோசரம். விளங்குதா இல்லைங்களா? திருப்பி இதுலயே நமக்கு நேரம் போயிடும்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு தவறான விஷயங்கள் எல்லாம் எதனா நடக்குதுன்னா அது நம்ம செய்த பாவத்தினால நடக்குதுன்ட்டு நீங்க ஒருபோதும் யோசிக்க கூடாது. சில விஷயங்கள் வந்து தற்செயலாக நடக்க வாய்ப்புண்டு. ஒரு சிலர் அப்படி பேசிட்டு போவாங்க, அவங்களுடைய புத்தி என்ன பண்ணுறது, அவங்க மாறணும்ட்டு நம்ம என்ன பண்ணோம், அவங்களுக்காக ஜபிக்கணும். ஸோ அப்படியாக இருந்தவங்களுக்கு தான் ஆண்டவர் பதில் கொடுக்குறாரு. இல்லப்பா அப்படி கிடையாது, கலிலியர்கள் மரித்ததற்கு அவங்க வந்து மிகப்பெரிய கொடிய பாவிகள் எல்லாம் ஒன்றும் கிடையாது அப்போ சொன்ன. ஏன்னா அவங்களுடைய பார்வை கலிலியர்கள்னா அவங்க வந்து ரொம்ப தரைக்குறைவாக என்ன பண்ணாங்க பார்த்தாங்க இல்லைங்களா? ஆனா இயேசு கிறிஸ்துவே அப்படியாப்பட்ட இடத்துல தான் வளர்ந்து ஊழியம் செய்தாருன்னா இதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய பூஸ்டுங்க. இயேசு கடவுளே ஒரு ஸ்லம்ல வாழ்ந்திருக்கிறாருப்பா. உண்மைங்க. நீங்க உங்களுக்கு இப்போ வருகிற பாடத்துல எல்லாம் இன்னும் நான் உங்களுக்கு அதை ப்ரூவ் பண்ணி வேணும்னா காட்டுறேங்க. பாருங்க, இயேசு கிறிஸ்து வந்து சொன்னாரு, நான் வந்து நீதிமான்களை அல்ல பாவிகளை அழைக்கவே சொன்னாரா இல்லைங்களா? நாட் ரைச்சஸ் பட் சின்னர்ஸ்.
ஐ கேம் டு கால் sinners not righteous. நீதிமான்களை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன்னு சொன்னாரு. சோ இஸ்ரவேல்லே ரொம்ப மோசமான பாவிகள் வசிச்ச அந்த ஸ்லம்முல வசிச்ச அந்த பகுதியில கலிலியாவில் வசிச்சவங்களை தான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, அழைச்சார் என்பதுல மாற்று கருத்தே கிடையாது. ப்ரூஃப் வேணும்னா தரேன், நிறைய இருக்கு பாருங்க. இப்போ நான் சில ஆண்டுகளுக்கு முன்பு தாங்க படிச்சேங்க. ஆண்டவர் வந்து செலக்ட் பண்ணாரு இல்லைங்களா அவங்களுடைய அப்போஸ்தலர்களை. அதுல யாரு ரொம்ப ரொம்ப மோசமானவனுங்களோ அவனுங்களை தான் ஆண்டவர் வந்து என்ன பண்ணாரா, அழைச்சாராம். இது நான் படிச்சு ஒரு 20 வருஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆனா அதை நான் கண்டுபிடிச்சேங்க, உண்மைதான் அது. நம்ம எப்பவுமே யாரும் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டோம். வேதத்துல அதற்கு இது இருக்கு, ப்ரூஃப் இருக்கான்ட்டு பார்த்துட்டு தான் நம்ம நம்புவோம். எப்பவுமே பெரியனா இருக்கணும். அதாவது பெரியா பட்டணத்தாரை போல வந்து வேதத்தை இவங்க சொல்றது கரெக்டான்ட்டு என்ன பண்ணும், யாருன்னா இருக்கட்டும்ங்க, பாஸ்டரா இருக்கட்டும், உங்க பாஸ்டர், என் பாஸ்டர், நானு, இந்த உலகத்துல யாரு என்ன சொன்னாலும் அதை அப்படியே ஏத்துக்க கூடாது. அவங்க மேல நமக்கு அன்பு இருக்கலாம், இஷ்டம் இருக்கலாம், அவங்க சத்தியத்தை போதித்தாலும் அவர்களும் மனிதர்கள், அங்க இங்க எப்பனா தவறு செய்ய வாய்ப்பு உண்டு இல்லைங்களா. அதனால பார்த்து கன்ஃபார்ம் பண்ணி என்ன பண்ணிக்கிங்க, ஃபாலோ பண்றதுல தப்பு கிடையாது. ஒருவேளை தப்பா இருந்துச்சுன்னா விட்டுருங்க, அதை கரெக்டா இருந்துச்சுன்னா ஏற்றுக்கொள்ளணும். ஸோ இங்கேயோ விட்டனே ஆண்டவருடைய தெரிந்தெடுப்பு. இப்போ நம்ம யாரு இப்போ இருக்கிற ஊழியர்காரங்கெல்லாம் எப்படிங்க ஊழியத்திற்கு தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, நீ எந்த பைபிள் காலேஜில் படிச்ச, முதல்ல நீ பைபிள் காலேஜ் போயிருக்கிறியா, உன் சர்டிஃபிகேட்டை காட்டு, நீ எந்த பைபிள் காலேஜில் படிச்ச, அப்படித்தான் ஆட்களை வந்து ஊழியத்திற்கு தேர்ந்தெடுக்கிறாங்க இப்போ இருக்கிற ஊழியர்கள். இதெல்லாம் வந்து வேதத்தில் வந்து இதற்கு எந்த விதமான இதுவும் கிடையாது. அவங்களுடைய இந்த நம்பிக்கைக்கு எந்த விதமான சப்போர்ட்டும் கிடையாதுங்க. நீ பைபிள் காலேஜ் போனாதான் ஊழியம் செய்யணும்ட்டாலாம் எங்கேயும் கிடையாது. இதுவே தவறான ஒரு பிலீஃப். அதுல இருந்து வெளியே வாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா, இப்ப இயேசு கிறிஸ்து வந்து தன்னுடைய அப்போஸ்தலர்களை தெரிந்து கொள்ளணும். அதுவும் நித்திய காலமாக அவரோடு உட்கார்ந்து சிங்காசனத்துல ஆளுகை செய்ய போறவங்களை தெரிந்து கொள்ளணும்னா இவர் எங்க போயிருக்கணும், எருசலேத்திற்கு தான் போயிருக்கணும். அங்க தேவாலயத்திற்கிட்ட போயிருக்கணும். அங்க எவ்வளவு வேத பண்டிதர்கள், ஸ்கிரைப்ஸ் எல்லாம் இருந்தாங்க இல்லைங்களா, வேத பாரகர்கள் இருந்தாங்க. ஆண்டவருடைய பிரமாணத்தை ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணணும்ட்டு எவ்வளவு பேருக்கு இருதயத்துல ஆசை இருந்துச்சு, அவங்க எல்லாம் இருந்தாங்க. எத்தனை ஆயிரம் கணக்கான ஸ்டூடெண்ட்ஸ், பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ், அவங்க எல்லாம் இருக்கிற அந்த இடத்துக்கு அவரு போலங்க. கவனிச்சிங்களா? யாருமே அங்கத்துல செலக்ட் பண்ணலங்க. இது அப்படியே இப்போது இருக்கிற இதற்கு நேர்மறையானதுங்க. கவனிச்சிங்களா? அவர் வந்து செலக்ட் பண்ண அங்க போல, பைபிள் ஸ்கூலுக்கோ காலேஜுக்கோ அங்க இருக்கிற அந்த தேவாலயத்துல பணியை ஆற்றுகிற அந்த பரிய ஆசாரியர்களையோ தீர்க்கதரிசியோ இவங்க யாரையுமே அவர் தெரிந்து கொள்ளலைங்க. பாவிகளை, அதுவும் பாவினா சாதாரண பாவி கிடையாது, ரொம்ப மோசமான பாவிகளை தெரிந்து கொண்டாருங்க. இதெல்லாம் வந்து நினைக்கிறப்பவே அப்படியே சந்தோஷமா இருக்குங்க. ஆண்டவர் வந்து சொல்லிட்டு செய்யாமல் இருக்கிறதும் கிடையாது. அவர் சொல்லுறதை தான் செய்வாரு, செய்யறதை தான் சொல்லுவார். இதெல்லாம் வந்து ஆண்டவருடைய வாழ்க்கைக்கு மாத்திரம்தான் பொருந்தும். ஸோ பாவிகளை தான் அழைக்க வந்துட்டு போனாரு. போயிட்டு அங்க பாக்குறாரு, ஒருத்தனையும் பார்த்துட்டு இவன் தான் இது நான் சொன்னேன் இல்லைங்களா, வருகிற படத்துல அதெல்லாம் கத்துது. எல்லாருமே படிப்பறிவு இல்லாதவங்க, மீன் பிடிக்கிறவன், ஊரை ஏமாத்துறவன், டாக்ஸ் கலெக்டர், மற்ற இவர் அவரை குற்றம் சாட்டுறாங்க இல்லைங்களா. இவர் எப்ப பார்த்தாலும் பாவிகளோடும் ஆயக்காரரோடு என்ன பண்றாரு, ஆயக்காரர்னா டாக்ஸ் கலெக்டர், மத்திய இவங்க. ஸோ உலகத்துல யார் ரொம்ப ஃப்ராடோ, யாரு ரொம்ப பெரிய பாவியோ அவங்கள தான் வந்து என்ன பண்ணாரு ஆண்டவர் அழைத்தாருங்க. ஆதார வசனம் லூக்கா 5ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்களேன். சீமோன் பேதுரு அதை கண்டு இயேசுவின் பாதத்தில் விழுந்து, ஆண்டவரே, நான் பாவியான மனுஷன், நீர் என்னை விட்டு போக வேண்டும் என்றான். ஆண்டவர் வந்து சீமோன் பேதுருவை அழைக்கிறாரு, வாப்பா, நீ தான் என்னுடைய சீஷன், அப்போஸ்தலர் பட்டத்திற்குன்ட்டு. படிப்பறிவு இல்லாதவன், படிச்சவங்களெல்லாம் வச்சுட்டாரு. தன்னை நீதிமானாக சொல்லிக் கொண்டிருந்தவங்களெல்லாம் விட்டுட்டு பாவி கிட்ட வர்றாரு. பாருங்க, நான் சொல்லுங்க, பேதுரு சொல்றாரு, ஃபேரப்ரைஸ் எல்லாம் பண்ணிட்டுங்களா, அந்த வார்த்தையை நான் ஃபேரப்ரைஸ் பண்ணா நிறைய பேர் சிரிச்சிருவீங்க அப்படின்னு.
பைபிளே சொல்லிடுறேங்க. அவங்க சொல்றாரு, ஆண்டவரே என்னை விட்டு போயிடுங்க, நான் ரொம்ப சொன்னாரா இல்லைங்களாங்க, பாவியான மனுஷன், நான் பாவியான மனுஷன், என்னை விட்டுட்டு போயிடுங்க ஆண்டவரே என்று சொல்லி. அவனுடைய பாவத்தை பத்தி இயேசு எதுனா சொன்னாரா? எதுவும் கிடையாதுங்க. அவரை பார்த்ததுமே இவர் பெரிய ரபியா தான் இருக்கும், இவர்கிட்டலாம் நம்ம துரை வேணா துரை, நான் அதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டேன், என்னை விட்டு போயிடுங்க துரை இல்லைங்களா? ஆண்டவருடைய செலக்ஷன் பாருங்க. அந்த ஏரியால இருந்த அதுக்கு தாங்க 11 பேரையும் கலிலியர்களே ஆண்டவர் தெரிந்து கொண்டார். இவர்கள் கலிலியர்களா? Depart from me, for I am a sinful man. ஒருவேளை இவன் ரகசியமா நிறைய பாவத்தை செய்திருப்பான், அதனால உணர்த்தப்பட்டு குத்தப்பட்டு சொல்றான், ஆண்டவரே என்னை விட்டு போயிடுங்க ஆண்டவரே, நான் ரொம்ப பாவியான மனுஷன். ஆண்டவர் அவனை தாங்க அழைத்தார். மத்தேயு அழைத்த அங்க இருந்தவங்களால வெறுக்கப்பட்ட அந்த மத்தேயுவை ஆண்டவர் என்ன பண்றாரு? அழைக்கிறார். பாவிகளை அழைக்க இயேசு இந்த பூமிக்கு வந்தாருங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்டவர் செலக்ட் பண்ண அத்தனை பேருமே யாருன்னு பார்த்தீங்கன்னா மோசமான பாவிகள். சரி, இங்கதான் 11 பேரை செலக்ட் பண்ணாரு இல்லைங்களா? இந்த கலிலியால ஒருத்தனை எங்கேயே செலக்ட் பண்றாரு பார்த்தீங்கன்னா, அங்க யூதேயாவிலேயே என்ன பண்றாரு? செலக்ட் பண்றாரு. அவன் இவங்க எல்லாரும் பார்க்கலும் மிகப்பெரிய திருட யூதாஸ். அவனை குறித்து தியானித்து இல்லைங்களா? ஸோ நேரத்தை வீணாக்க விரும்பல. சொல்ல வந்தது என்னங்க, பாவிகளை அழைப்பதற்காகவும் பாவிகளை ரட்சிக்கத்தான் இயேசு கிறிஸ்து வந்தாரு. நீங்க சுயநீதியில நான் அவங்களுக்கு மாதிரி எல்லாம் கிடையாதுன்னா டேஞ்சர், நீங்க ரொம்ப ஆபத்தான இடத்துல இருக்கிறீங்கன்னு அர்த்தம். ஏன்னா வைத்தியனுக்கு, வியாதியஸ்தனுக்கே வைத்தியன் தேவை, பாவிகளுக்கே ரட்சகர் தேவை. நீ நான் பாவியெல்லாம் கிடையாது, அவ்வளவு மோசமானவன் இல்லைன்னா இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தேவை கிடையாது. இயேசு கிறிஸ்துக்கும் நீங்க வேணாம். நீ உன்னை பாவி என்று ஒத்துக்கொண்டால் மாத்திரம்தான் உனக்கு ரட்சிப்பு. இதுதான் சுவிசேஷமே. எல்லோரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவர்களானோம் இல்லையா? நம்மை ரட்சிக்க கிறிஸ்து வந்தார். நீ உன்னை பாவி என்று அறிந்தே ஒத்துக்கொள்ளாத வரைக்கும் உனக்கு ரட்சிப்பு கிடையாது. ஸோ இன்றைக்கு நம்ம நேரம் ஆயிடுச்சு. நம்ம 6வது வசனத்துல இருந்து 9வது வசனம் வரைக்கும் தியானிப்போம். ஸோ உங்களுக்கு ப்ராமிஸ் பண்ண இல்லைங்களா, நான் ஒரு ஓமையை உங்களுக்கு என்ன பண்ணுவேன், டீச் பண்ணுவேன்ட்டு. அந்த ப்ராமிஸை இன்னைக்கு நான் என்ன பண்றேன், நிறைவேற்றுறேங்க. வசனம், அதாவது லூக்கா 13ஆம் அதிகாரம் வசனம் 6ல இருந்து 9 வசனங்கள் வாசிச்சிடுவோம். அப்பொழுது அவர் ஒரு ஓமையையும் சொன்னார். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்திமரத்தை நட்டிருந்தான். அவன் அதிலே கனியை தேடின போது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன், கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். ஸோ இந்த ஊமையை கொஞ்சம் டீட்டெயில்டா நம்ம என்ன பண்ணலாம், ஆராய்ச்சி செய்யலாம், தியானிக்கலாம். நிறைய விஷயங்களை இதுல கற்றுக்கொள்ள வேண்டியது இருக்கு. ஏன்னா இதுதான் ஃபவுண்டேஷன். எதற்கு? அப்போஸ்தலர் 1லிருந்து 7 அதிகாரத்திற்கு ஃபவுண்டேஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஓமை தான். அதனால ரொம்ப ரொம்ப கவனமா இந்த ஓமையை நம்ம என்ன பண்ணணும், தியானிக்கணும். பாருங்க, இந்த ஓமையில ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் சொல்றாரு. ஒரு மனுஷன் இருந்தான். அந்த மனுஷனுக்கு ஒரு தோட்டம் இருந்துச்சு. அந்த தோட்டத்துல இவர் ஒரு அத்தி மரத்தை என்ன பண்ணியிருக்கிறாரு, நட்டி இருக்கிறாரு. அந்த தோட்டத்தை காவல் காக்க ஒரு வேலைக்காரனை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறாரு, ஆண்டவர் என்ற அந்த மனுஷன் வைத்திருக்கிறான். ஸோ 3 வருஷம் பார்த்துருக்கிறாரு அந்த எஜமானு. ஆனா அந்த அத்தி மரத்தினால எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன் பார்த்தீங்கன்னா அது கனி கொடுக்கல. ஸோ அந்த தோட்டக்காரன்கிட்ட அந்த எஜமான் சொல்றாரு, இதை வெட்டி போட்டிருப்பா, சும்மா ஏன் இது நிலத்தை கெடுத்துட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாரு.
அதற்கு வந்து அந்த தோட்டக்காரன் வந்து என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, இன்னும் 1 வருஷம் விடுங்க, இந்த மரத்தை சுற்றி நான் கொத்தி என்ன பண்ணுறேன், நிறைய விஷயங்களை அதற்கு நான் செய்கிறேன், அப்புறமும் அது கனி கொடுக்கலன்னா நீங்கள் என்ன பண்ணுங்க, அதை வெட்டி போட்டுருங்க அப்படின்ட்டு சொல்கிறார். இதுதான் ஓமை. இதுலேருந்து நம்ம ஆவிக்குரிய பாடங்களை கற்றுக்கொள்ளலாம். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த ஓமையில் இருக்கிற அந்த மனுஷன் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வந்து பிதாவாகிய தேவனுங்க, காட் த ஃபாதர். அந்த தோட்டத்திற்கு எஜமான் சொந்தக்காரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, பிதாவாகிய தேவன். அந்த தோட்டம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அது இஸ்ரேல் நாடு, இஸ்ரேலை தான் அது குறிக்கும். அதில் நாட்டப்பட்டிருக்கிற அந்த அத்தி மரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேலை குறிக்கும். இதற்கு வந்து பழைய ஏற்பாட்டில் வந்து எக்கச்சக்கமான வசனங்கள் இருக்குது. அதெல்லாம் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கிடையாது, நம்மளுக்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு வசனத்தை மட்டும் உங்களுக்கு சுற்றி காட்ட விரும்புகிறேன். ஓசியா தீர்க்க தரிசன புத்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை வாசிங்களேன். வனாந்தரத்தில் திராட்சை குலைகளை கண்டுபிடிக்கிறது போல இஸ்ரவேலை கண்டுபிடித்தேன். அத்தி மரத்தில் முதல் தரம் பழுத்த கனிகளைப் போல உங்கள் பிதாக்களை கண்டுபிடித்தேன். ஸோ இங்கே வசனம் கிளியரா இருக்கு. இந்த திராட்சை தோட்டமும் இந்த அத்தி மரமும் எதை குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் நாடை குறிக்கிறதுங்க, அல்லது இஸ்ரேல் மதத்தை குறிக்கிறதுங்க. ஏன் மதம் அப்படின்னு சொல்றேன்னா, அது உண்மைதான். இஸ்ரேல் என்பது வந்து ஒரு மதம். ஆனால் மதம் வந்து இன்னைக்கு தவறாக இருக்கிற மதம் சொன்னாலே அது தவறாக போக வாய்ப்பு உண்டு, போகும். ஏன்னா உலகத்தில் வந்து 1-2 இருக்கு, 1000 கணக்கான மதங்கள் இருக்கிற மதம்னு நான் சொல்கிறப்போ அதை நீங்கள் தவறாகத்தான் பார்ப்பீங்க. ஆனால் அது முற்றிலும் தவறு என்பது இன்றைக்கு உங்களுக்கு நான் காட்டுறேன் பாருங்க. ஏன் மதம்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, மதம்னா என்னங்க, மதத்தினுடைய டெஃபினேஷன் என்ன, மதம்னா என்ன, அதாவது என்ன பொருள் என்னங்க, ரிலீஜியன்னா என்ன? ரிலீஜியன்னா ஒன்றும் கிடையாது, மனிதனுடைய முயற்சினாலே தேவனை பிரியப்படுத்துவது, மனிதனுடைய முயற்சினாலே தன் பாவத்தை மறைப்பது, மனிதனுடைய முயற்சினாலே அவன் வந்து தேவனுக்கு முன்பதாக சமமாக என்ன பண்ணுறது, எனக்கும் தேவனுக்கும் கடவுளுக்கும் என்ன இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை என்பதை காட்டிக்கொள்வதற்காக செய்யப்படுகிற கிரியை தான் மதம். இல்லைங்களா? உதாரணத்திற்கு ஆதாம் ஏவாள். ஸோ முதல்ல வந்து அவங்க ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணுறாங்க, பாவம் செய்கிறாங்க இல்லைங்களா? அவங்க பாவம் செய்திருந்தோம், அவங்க செய்த முதல் காரியம் என்ன சொல்லுங்க? ஆல்ரெடி நிறையா டீச் பண்ணியிருக்கிறேன், ஒருவேளை கேட்காதவங்களுக்காக சொல்கிறேன். அவங்க வந்து பாவம் செய்திருந்தோம், அவங்க வந்து தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து கொண்டு என்ன பண்ணுறாங்க, அத்தி இலைகளை வந்து தேய்த்து அதில் வந்து அவங்களுக்கு என்ன பண்ணிக்கிறாங்க, ஒரு ஆடையை உண்டு பண்ணிக்கிறாங்க இல்லைங்களா? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 7வது வசனம் பாருங்களேன். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து என்ன செய்யறாங்க பாருங்க, அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். இதுதான் ரிலிஜியன். இங்க என்ன பண்றாங்க, தங்களுடைய நிர்வாணத்தை மூட, தங்களுடைய பாவத்தை அவர்கள் மூட அவங்க செய்த முதல் விஷயம் என்ன பாத்தீங்கன்னா, கடவுள்கிட்ட மன்னிப்பு கேட்கல, மாறாக அவங்க அத்தி இலைகளை எடுத்து என்ன பண்ணிக்கிறாங்க, ஆடையை உண்டு பண்ணி போற்றி கொள்ளுகிறார்கள். அதாவது அத்தி இலை எதை குறிக்கும் பாத்தீங்கன்னா, சுயநீதி, செல்ஃப் ரைச்சஸ்னஸ், இதை தான் குறிக்கும். ஸோ இங்க பாத்தீங்கன்னா ஆதாம் ஏவாள் செய்த அதே விஷயத்தை தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் செய்கிறது. ஆமாவா இல்லைங்களா? மனிதன் தன் சொந்த முயற்சியால் தன் பாவத்தை மூடி மறைத்து அதன் மூலம் கடவுளுடன் நல்ல நிலையை மீட்டெடுக்க, அல்லது அதன் மூலம் அவன் தேவனோடு கடவுளோடு ஒப்புரவாக அவன் செய்யும் முயற்சியே மதம். ரிலீஜியனுக்கு இதை விட சரியான டெஃபினேஷன் யாராலும் கொடுக்க முடியாது. இதுதான் கரெக்டான பொருள் மதத்திற்கு. மதம்னா என்ன, எல்லா மதத்தையும் நீங்க பாருங்க, தாங்கள் எதாகிலும் செய்து
தங்களுடைய கிரியையினாலே, பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அக்செப்டன்ஸ், இதுதான் நான் சொல்லணும். தாங்கள் எதையோ செய்து தங்களுடைய பாவத்தை என்ன பண்றது, மூடி மறைக்கிறது. பலி செலுத்துறதோ, தங்களுடைய உடலை காயப்படுத்திக் கொள்வதோ, அல்லது யாத்திரை போவதோ, புண்ணிய நதிகளில மூழ்கி எழுவதோ, இப்படி மனிதனுடைய முயற்சியினாலே எப்படியாகிலும் தான் செய்த பாவத்தை மூடி மறைத்து, எனக்கும் கடவுளுக்கும் எந்த பிரச்சனையும் இல்லப்பா, நாங்கெல்லாம் எப்படித்தான் இருக்கிறோம், கடவுளோடு நாங்க ஒப்புரவாயிட்டோம், நாங்க கடவுளுடைய பிள்ளை தான் அப்படின்ட்டு தன்னுடைய பாவத்தை மறைப்பதற்காக அவன் எடுக்கிற முயற்சி தான் மதம், ரிலீஜியன். ஏன் இதை இங்க சொன்ன காரணம் இருக்கு. இந்த உலகத்திலேயே ஒரே ஒரு மதம் தான் சட்டபூர்வமான ஒரு மதம். என்ன அப்படி உண்மைங்க, பைபிள் போதிச்சுருக்கிறேன், ப்ரூஃப்ஸோட போதிச்சுட்டு இருக்கிறேன். ஒரே ஒரு மதம் தான் இந்த உலகத்துல சட்டபூர்வமான மதம், ரிலீஜியன். ஒரே ரிலீஜியன் தான். என்னப்பா ஆயிரக்கணக்கான ரிலீஜியன் இருக்குது, அதெல்லாம் சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படாதது. ஒருவேளை உங்களுடைய அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளலாம், உங்களுடைய கம்யூனிட்டி அதை ஏற்றுக்கொள்ளலாங்க. கடவுளுடைய பார்வையில இந்த உலகத்துல ஒரே ஒரு மதம் சட்டபூர்வமாக இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா அது இஸ்ரேல் மதம் தான். ஏன் பாத்தீங்கன்னா மனிதனுடைய பாவத்தை மறைப்பதற்காக, நிவிர்த்தி செய்யும்படியாக, டு அட்டோன், பழைய ஏற்பாடுல வாசிக்கிறீங்களா, டு அட்டோன் இஸ் சின்ஸ், டு கவர் இஸ் சின்ஸ், ஆண்டவர் ஏற்படுத்தின, ஆண்டவராலே ஏற்படுத்தப்பட்டதுதான் இஸ்ரேலுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு, பிரமாணமாக கொடுத்தார். அதாவது உன்னுடைய பாவத்தை நீ மறைக்கணும்னா, டு கவர் யுவர் சின்ஸ், டு அட்டோன் யுவர் சின்ஸ், வாட் யூ மஸ்ட் டூ அப்படின்ட்டு கட்டளையாக, பிரமாணமாக ஆண்டவர் மோசேயின் மூலியமாக யாருக்கு தான் கொடுத்தாரு, இந்த உலகத்துல மனிதனுடைய வரலாற்றுல கடவுளே உன் பாவத்தை நீ தற்காலிகமாக மறைக்கணும்ட்டுனா, அட்டோன் பண்ணனா, அல்லது பிராயசித்தம் சொல்றாங்க இல்லையா, பிராயசித்தம்ன்ட்டு அது பண்ணணும்னா ஆண்டவர் ஏற்படுத்தின ஒரே ஒரு சாக்ரிஃபிஷியல் சிஸ்டம் எதுன்னு பாத்தீங்கன்னா அது ஜூஸ் லா தாங்க. ஆண்டவர் தான் மோசே கிட்ட என்ன பண்றாரு, இதெல்லாம் லேவியராகமம், இதெல்லாம் நீங்க வாசிக்கலாம். ஒருவன் ஒரு பாவம் செஞ்சா ஆண்டவரை எப்படி அப்ரோச் பண்ணணும், அவன் என்ன பலி செலுத்தணும், அவன் சார்பாக மகா ஆசாரியன் மகா பரிசுத்த ஸ்தலத்திற்கு போயிட்டு என்ன பண்ணணும், பலி செலுத்தணும். அங்க செலுத்துறதுக்கு போறதுக்கு முன்னாடி அந்த கோல்டன் பவுல் இன்சென்ஸ் தூப வர்க்கத்தை காட்டணும். அங்க அந்த ரத்தத்துல இதை தொட்டு 7 முறை எங்க தெளிக்கணும், பலியின் மேல தெளிக்கணும், அவங்க மேல தெளிக்கணும். இதெல்லாம் எங்கேயோ பார்த்த மாசம் இருக்கு இல்லையா, இருக்கு சொல்றேன். இதெல்லாம் யாரு கொடுத்தது, இது மனுஷனால உருவாக்கப்பட்டது கிடையாதுங்க. இந்த சிஸ்டம் எல்லாம் ஒரு பாவம் செஞ்சுட்டா நீ பலி கொடுக்கணும்ன்றது மனுஷனால உருவாக்கப்பட்டது கிடையாது. இது கடவுளால ஏற்படுத்தப்பட்ட ஒரு நியமம், லா, ரெகுலேஷன்ஸ். விளங்குதுங்களா இல்லைங்களா? ஸோ அதுக்கு தான் சொன்னேன், இது சட்டபூர்வமான ஒரு மதம்னு சொன்னேன். ஆனால் நம்மளை சுற்றிலும் பார்த்தீங்கன்னா இந்த இந்து கோயிலெல்லாம் கூட இப்படி நடக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம் இல்லைங்களா. அதற்கு தான் நீங்கள் வரலாறை படிக்கணும். இது என்ன ஆச்சு பார்த்தீங்கன்னா, இந்த பாபிலோன் சிறப்பிடிச்சாங்க இல்லையா இஸ்ரேலரை, அப்போ சிதறடிக்கப்பட்ட யூதர்கள் உலகமெங்கிலும் என்ன பண்ணப்பட்டாங்க, சிதறடிக்கப்பட்டாங்க. யூத மக்கள் பல நூற்றுக்கணக்கான வருஷத்திற்கு முன்பதாக, ஆயிரக்கணக்கான வருஷம் இப்ப எடுத்துக்கினீங்கன்னா 2600 வருஷங்களுக்கு முன்பதாகவே போது இந்த ஹிஸ்டரி எல்லாம். யூதர்கள் என்ன பண்ணப்பட்டாங்க, சிதறடிக்கப்பட்டார்கள். அப்போ அவங்க தஞ்சம் புக எங்க வந்தாங்க, இந்தியாவுக்கு வந்தாங்க இல்லைங்களா. அங்க பாத்தீங்கன்னா இந்த ஆரியர்கள்னு சொல்றாங்க இல்லைங்களா, வடக்குல இருக்கிறாங்க இல்லைங்களா, அவங்க கிட்ட தான் இவங்க என்ன பண்ணாங்க, தஞ்சம் புகுந்தாங்க. அவங்களோடு தான் இவங்க என்ன பண்ணாங்க, கலந்து இந்த நம்ம பாரத தேசத்துல வாழ்ந்தாங்க. அப்போ இந்த ஆரியர்கள் அவங்களுடைய வழிபாடுகள், அவங்களுடைய கடவுள் பத்தி, அவங்களுடைய வழிபாட்டு ஸ்தலங்களை பற்றி, அவங்களுடைய பலிகளை பற்றி, இதை எல்லாத்தையும் அவங்க கிட்ட என்ன பண்ணாங்க, கலெக்ட் பண்ணிக்கினாங்க. இது தாங்க வர அப்பத்துல இருந்தே இது இருக்குங்க. அவங்களுடைய வழிபாட்டுல எல்லாம் வழிபாடுன்னு மாத்திரம் கிடையாது, ஈவன் அவங்களுடைய மத புத்தகத்தை எடுத்தாலும் அது கிரேக்கர்கள் கிட்ட இருந்து எடுத்தது. அதுக்கு சட்ட ப்ரூஃப் இருக்கு.
அதெல்லாம் இப்போ நான் பேச விரும்பல, எல்லாம் ப்ரூஃப் வச்சுன்னு பேசணும்னு அதை விட்டுறேன். நான் இது சொல்கிறேன். இப்போ யூதர்களுடைய கோயில் ஆலயத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே என்ன இருக்கும், மகா பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அங்கே வந்து ஆண்டவர் வாசம் பண்ணார். அதற்கப்புறம் பரிசுத்த ஸ்தலம் இருக்கும், பரிசுத்த ஸ்தலம் இருக்கும். அங்கே வந்து ஆசாரியர்கள் எல்லாம் பண்ணி ஆற்றுவாங்க. அதற்கப்புறம் வெளிப்புறம் இருக்கும் இல்லைங்களா, அவுட்டர் கோர்ட் இருக்கும். அந்த போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தூப வர்க்கத்தை, குத்து விளக்கு எல்லாம் வைத்திருப்பாங்க ஏற்றுவதற்கு. பலி கொடுக்க வந்து அங்கே என்ன இருக்கும், ஆல்டர் இருக்கும். இந்த செட்டப்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஆண்டவராகவே அவங்களுக்கு கொடுத்தது அந்த மதத்திற்கு. அதை வந்து இவங்க காப்பி அடித்து என்ன பண்ணிட்டாங்கோ, இவங்களுடைய அந்த வழிபாட்டில் வந்து அதை சேர்த்துட்டாங்கங்க. இதுதாங்க உண்மையான வரலாறு. இன்னைக்கு ஆரியர்கள் நீங்கள் பார்க்குறீங்க இல்லைங்களா, இந்து கோயிலில் நீங்கள் வந்து அந்த சிலை வைக்கிற அந்த இடத்துல வந்து யாரும் போகிறதுக்கு அனுமதி கிடையாது. அங்கே யார் தான் போவான், பூசாரி மாத்திரம்தான் போவான். அது யார், மகா ஆசாரியன், அவங்ககிட்ட இருந்து காப்பி அடிச்சது. அதற்கப்புறம் வந்து வெளியே தான் அங்கே ஜனங்கள் எல்லாம் வந்து நிற்கணும். அவங்கள மேலே வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்துருப்பீங்க, தெளிக்கிறது இதெல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லைங்களா, இந்து கோயிலுக்கு போயிருந்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அந்த செட்டப் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படியே யூதர்கள் போலவே இருக்கும். ஏன்னா அவங்ககிட்ட இருந்து காப்பி அடிச்சது தான் இதெல்லாம். பலி கொடுக்கறது, அந்த ரத்தத்தை தெளிக்கிறது, இதெல்லாம் அவங்கக்கிட்ட இருந்து காப்பி அடித்து அப்படியாக தான் இவங்களுடைய வழிபாடுல வந்து இருந்தது. இந்த ஆரியர்கள் என்ன பண்ணாங்க பார்த்தீங்கன்னா, இதை வந்து தமிழர்களுக்கும் அறிமுகம் செய்து வைத்து இந்து என்ற பேரில் வந்து எல்லோருக்குமே வந்து இந்த இதை வந்து என்ன பண்ணிட்டாங்க, அவங்க அறிமுகப்படுத்தி வைத்துட்டாங்க. அதனால தான் வந்து மனுஷன் என்ன கொடுக்க ஆரம்பிச்சிட்டான், பலிகள் செலுத்தவும் பர்ஃபார்மன்ஸ், அதாவது கிரியை செய்ய ஆரம்பிச்சிட்டான். பாவத்தை வந்து நிவர்த்தி செய்யும்படியாக இதெல்லாம் செய்யணும்ன்ட்டு. இந்த தண்ணியில் மூழ்கி எடுக்கணும், பரிசுத்த தண்ணி, ஹோலி வாட்டர். இப்போ கூட கும்பமேளாலெல்லாம் பார்க்குறீங்களா, அப்பா புண்ணிய நதின்ட்டு அங்கே போய் லட்சக்கணக்கான ஜனங்கள் மூழ்கி எழுறாங்க இல்லையா, தங்களுடைய சரீரத்தை காயப்படுத்தி கொள்கிறாங்க, பலிகள் செலுத்துகிறாங்க, இன்னும் நிறைய விஷயங்கள் எல்லாம் செய்கிறாங்க இல்லையா. இதெல்லாம் வந்து எங்கேருந்து காப்பி அடிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா யூதர்கள்கிட்ட இருந்து காப்பி அடிச்சதுங்க. அதனால தான் சொன்னேன், ஒரே ஒரு மதம் இதெல்லாம் செய்யணும்ன்ட்டு சொல்லிருந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா கடவுள். அதற்கு ப்ரூஃபு என் கையில் இருக்கு, வேதம். இந்த பாவத்துக்கு இந்த பலி இதெல்லாம் செய்யணும் இதெல்லாம்ட்டு. அதே மாதிரி உங்ககிட்ட நான் கேட்குறேன், இதற்கெல்லாம் நீங்கள் அவங்ககிட்ட கேளுங்க, எதனா இருக்கான்ட்டு. ஒன்றுமே இருக்காது. சில விஷயங்களை வந்து காப்பி அடித்து எழுதியிருந்தாலாம் இருக்கும், ஆனால் டைரெக்டாக அது எப்போ வந்துச்சு, யார் கொடுத்தது, எங்கே சொல்லப்பட்டதுன்னெல்லாம் இருக்காது பாருங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லைங்களா, கிரேக்க மித்தாலஜிலேருந்து சில விஷயத்த பாரோ பண்ணி, ஜூஷ் யூதர்கள்கிட்ட இருந்து பாரோ பண்ணி, இப்படி பல்வேறு இதில் பாரோ பண்ணி வந்து அதை சேர்த்து இன்னைக்கு வழிபாட்டு ஸ்தலங்களில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து செய்யப்பட்டு கொண்டு இருக்கிறது. புத்தகமாக அவங்களுடைய மத புத்தகமாக எழுதப்பட்டிருக்கு. இன்னொரு மதமும் அப்படி, எல்லா மதமும் அவ்வளோதாங்க. நான் தான் சொல்லிட்டேனே, இந்த உலகத்தில் சட்டப்பூர்வமான ஒரே மதம் அது எதுன்னு பார்த்தீங்கன்னா யூத மதம் மாத்திரம்தான். டைம் ஆயிடுச்சு, நான் கடந்து போகிறேன். ஏன் இது சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த யூத மதம் வந்து ரொம்ப ஸ்பெஷலான ஒரு மதம். ஆண்டவர் வந்து இந்த யூதர்களை இஸ்ரேலை வைத்து தான் இந்த உலகத்திற்கே என்ன பண்ணணும், உண்மையான கடவுள் யாருன்ட்டு சொல்லணும் என்பதுதான் ஆண்டவருடைய திட்டமே இல்லையா. ஆதியாகமும் 12ஆம் அதிகாரத்தில் சொன்ன வண்ணமாக தாங்க, யூதன் மூலியமாக தான், உன்னுடைய வித்தின் மூலியமாக தான் இந்த உலகம் ஆசீர்வதிக்கப்படணும். உண்மையான மெய் தெய்வத்தை கடவுளை இந்த உலகம் அறிந்து கொள்வதற்கு ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா யூத ஜனங்கள், இஸ்ரேலர்கள். ஆனால் இந்த இஸ்ரேலர்களே பார்த்தீங்கன்னா சரியா வாழலை. ஆண்டவர் அவ்வளோ கட்டளைகள், கற்பனைகள், இவ்வளோ வசதிகளை எல்லாம் செய்து கொடுத்தார், ஆனால் அவங்க சரியா வாழலை. ஸோ அவங்களுடைய நிலையை தான் ஒரு ஓமையின் மூலியமாக அங்கே ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அவங்களுக்கு கற்றுத்தரார். ஸோ மீண்டும் நம்ம அந்த ஓமைக்கு வந்துடலாம். அந்த ஓமையில் வந்து எப்படி அந்த எஜமான் வந்து அந்த அத்தி மரத்தை வந்து ஒரு சாதகமான இடத்துல நாட்டினாரோ, அது போலவே இஸ்ரவேலை வந்து ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒரு சாதகமான நிலையில் அவர்களை வந்து வைத்து உகந்த ஒரு இடத்துல தான் அவங்கள வந்து என்ன பண்ணுறாரு, நாட்டினார். அதாவது அவங்க கனி கொடுக்கத்தக்க அந்த இடத்துல தான் அவங்களை வந்து ஆண்டவர் என்ன பண்ணாரு, நாட்டினாருங்க. ஒரு செடி, ஒரு மரம் வளருவதற்கு எப்படி சுற்றுச்சூழல் எப்படி இருக்கணும்,
உகந்த இடம் அல்லது மண் வளமாக இருக்கணுமோ அதெல்லாம் இருந்தால் தானங்க ஒரு செடியோ ஒரு மரமோ நல்லா வளர்ந்து கனி கொடுக்கும். அப்படியாக தான் இஸ்ரேல் நாட்டையும் ஆண்டவர் என்ன பண்ணாரு, கானான் தேசத்துல வந்து நாட்டினார். பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்துல அவர்களை கொண்டு வந்தார், வைத்திருந்தார். அந்த இடத்துல இருந்து தான் இவங்க வந்து என்ன பண்ணணும், கனி கொடுக்கணும். கனி கொடுக்கத்தக்கதாக அவங்களுக்கு என்ன என்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் அவர் செய்தார். அவங்களுடைய பாவத்தை அவர் மூடினார். ஆமாவா இல்லைங்களா? இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அவங்களுக்கு பலிகளை எப்படி அட்டோன் பண்ண, அவங்களுக்கு என்னென்ன பலிகளை எல்லாம் செலுத்தணும், ஆண்டவரோடு எப்பொழுதுமே உறவோடு இருக்க, ஐக்கியத்தோடு இருக்க, என்ன என்ன அந்த நிலைகள் எல்லாம் தேவையோ அதெல்லாம் அவர்களுக்கு ஆண்டவர் செய்து அவங்ககிட்ட இருந்து இப்போ ஆண்டவர் என்னத்தை எதிர்பார்க்கிறாரு பார்த்தீங்கன்னா, கனியை எதிர்பார்க்கிறார். ஒரு மரத்தை நீங்க நாட்டுறீங்க, அதுல என்னத்தை எதிர்பார்ப்பீங்க, கனியை எதிர்பார்ப்பீங்க இல்லையா? கனி கொடுக்கலன்னா அது வேஸ்ட் இல்லைங்களா? ஸோ ஆண்டவரும் வந்து இவங்களை வந்து எதற்காக நாட்டினார் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லோருக்குமே இவங்க ஆசீர்வாதமா இருக்கணும், உண்மையான கடவுளை இவங்க கொண்டு போகணும் என்பதுதான் அவருடைய நோக்கம். ஸோ இவங்களுடைய வாழ்க்கையில கனியை எதிர்பார்க்கிறார். ஆவிக்குரிய கனிகளை, பரிசுத்தம், நீதி, நேர்மை, இதை எல்லாத்தையும் அவங்க கிட்ட இருந்து ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. சும்மாலாம் எதிர்பார்க்கல. சும்மா ஒரு மரத்தை எங்கே நட்டுட்டு அதற்கு நீர் பாய்ச்சாம அதை பராமரிக்காம அப்படியே விட்ட மரத்திற்கிட்ட அவர் எதையும் எதிர்பார்க்கலங்க. அவர் எதிர்பார்த்தது எதற்கிட்ட, இவர்களை அந்த சாதகமான நிலையில வைத்து அவங்களை ஆசிர்வதித்து அவங்களுக்கு கற்பனைகளை கொடுத்து, விளங்குதுங்களா இல்லைங்களா? இந்த மாதிரி இடத்துல வைத்து இவங்க ரொம்ப ரொம்ப உலகத்திலே ரொம்ப விசேஷித்தமானவங்க. ஒரே ஒரு சட்டபூர்வமான மதம்னு சொன்னேன் இல்லைங்களா, இவங்க தான் ரொம்ப ரொம்ப விசேஷித்தமானவங்க. ஏன்னா இவங்க கையில தான் ஆண்டவருடைய கடவுளுடைய வார்த்தை அவங்க கிட்ட தான் இருந்துச்சு. ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 1-2 வசனங்களை நம்ம வாசிப்போம். ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனம் 1-2. இப்படியானால் யூதனுடைய மேன்மை என்ன, விருத்த சேதனத்தினாலே பிரயோஜனம் என்ன, அது எவ்விதத்திலும் மிகுதியாய் இருக்கிறது. தேவனுடைய வாக்கியங்கள் அவர்களிடத்தில் ஒப்புவிக்கப்பட்டது விசேஷித்த மேன்மையாமே. பாத்தீங்களா, யூதர்கள் வந்து ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா கர்த்தருடைய வார்த்தைகள் எல்லாமே யார்கிட்ட இருந்துச்சு, யூதர்கள்கிட்ட இருந்துச்சுங்க. கடவுளுடைய வார்த்தை இவங்க கிட்ட. என்ன ஒரு அட்வான்டேஜ் பாத்தீங்களா இதெல்லாம். இதை வந்து ரோமர் 9ஆம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாரு பாருங்க. 9ஆம் அதிகாரம் 4வது வசனம் பாருங்களேன். அவர்கள் இஸ்ரவேலரே, புத்திர சுவீகாரமும் மகிமையும் உடன்படிக்கைகளும் நியாயப்பிரமாணமும் தேவ ஆராதனையும் வாக்கு தத்தங்களும் அவர்களுடையவைகளே. பிதாக்கள் அவர்களுடையவர்களே, மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். ஆமேன். பாத்தீங்களா, என்ன ஒரு அட்வான்டேஜ், என்ன ஒரு ஆசீர்வாதம் பாருங்க இந்த ஜனத்திற்கு. கடவுள் அவங்களோடு வந்து என்ன பண்றாரு, பேசுறாரு. அவருடைய வார்த்தையை அவங்க கையில கொடுத்திருக்கிறாரு. அவங்களுக்கு தேவாலயம் இருக்கு. அவங்கள பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துல அவங்களை நாட்டி இருக்கிறாரு. இன்னும் என்ன என்ன அவங்களுக்கு செய்யணுமோ எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணிட்டாரு, அவருடைய பார்ட்டை அவரு செய்துட்டார். ஒரு எஜமான் என்ன என்ன செய்யணுமோ அதை அனைத்தையும் அவர் வந்து என்ன பண்ணாரு, செய்தாரா இல்லைங்களா? செய்தாரு. இப்போ அவங்க கிட்ட இருந்து அவர் என்னத்தை எதிர்பார்க்கிறாரு, கனியை எதிர்பார்க்கிறாரு. ஒரு மரத்தை நாட்டி இருக்கிறோம், அது இப்போ வந்து அதுல நம்ம என்னத்தை எதிர்பார்ப்போம், கனியை எதிர்பார்ப்போம் இல்லைங்களா? அது போலவே ஆண்டவரும் வந்து இவங்க கிட்ட இருந்து கனியை எதிர்பார்க்கிறாரு. இப்போ வந்து இந்த அத்தி மரம் வந்து ரொம்ப ரொம்ப வித்தியாசமானது. அதற்கு வந்து பெரிய பெரிய இலை இருக்கும் இல்லைங்களா, லீவ்ஸ். நீங்க வந்து தூரத்துல இருந்தெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல கனி இருக்கான்ட்டு உங்களுக்கு தெரியாது. அதை நீங்க கிட்ட போயிட்டு பார்த்தா தான் அந்த இலைக்கு கீழே வந்து கனிகள் இருக்கும். பார்த்து இருக்கிறீங்களா இல்லைங்களா? 2 அத்தி மரம் இருக்குங்க. காட்டு அத்தி மரம், நாட்டு அத்தி மரம்ட்டு கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. நான் சொல்றது அந்த பெரிய இலைகள் எல்லாம் இருக்கு இல்லைங்களா, அந்த அத்தி மரத்தை பற்றி நான் சொல்றேன். ஸோ இந்த கதையில எப்படி அந்த எஜமான் வந்து கனியை எதிர்பார்க்கிறாரு, அங்க கனி இல்லை. அது போலவே பிதாவாகிய தேவனும் வந்து என்ன பண்றாரு, இவங்க கிட்ட இருந்து கனிய எதிர்பார்க்கிறாரு.
அவருடைய சொந்த குமாரனையே வந்து என்ன பண்றாரு, இந்த பூமிக்கு அனுப்பி வைக்கிறாரு. இவங்க கிட்ட கனி இருக்கான்னு பார்க்க அவரும் வராரு, பார்க்கிறாரு. பார்த்தா கனி இல்லைங்க. ஸோ அந்த ஓமையில பாத்தீங்கன்னா 3 வருஷம் அந்த மனுஷன் வந்து என்ன பண்ணிருக்கிறாரு, பொறுமையா வந்து காத்துட்டு இருந்திருக்கிறார், கனி கொடுக்கும்ட்டு. அது எது குறிக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த 3 வருஷ ஊழியத்தை குறிக்கிறதுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 3 வருஷம் வந்து என்ன பண்றாரு, இங்க இஸ்ரேல்ல ஊழியம் செய்தார் இல்லைங்களா. அதை வந்து இங்க பிதாவானவர் வந்து சொல்றாரு பாருங்க. என் மகனே வந்து இங்க என்ன பண்ணிருக்கிறான். அந்த மகன் யாரு, அந்த கதையில வந்து தோட்டக்காரர் இருந்தார் இல்லைங்களா. அந்த தோட்டக்காரர் தாங்க யாரு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ. இயேசு கிறிஸ்துவே இந்த பூமியில வந்து 3 வருஷம் வந்து என்ன பண்ணாரு, இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஊழியம் செய்தாருங்க. அவர் புறஜாதியாருக்கு ஊழியம் செய்யல. நான் சொன்னேன் இல்லையா, மத்தேயு 15ஆம் அதிகாரம், காணாமற் போன ஆடாகிய இஸ்ரேல் வீட்டாருக்கே நான் அனுப்பப்பட்டேன்னு சொன்னார் இல்லையா. அவர் இஸ்ரேல் வீட்டாருக்கு தான் வந்தாரு. அங்கதான் 3 வருஷம் அவங்களுக்கு என்ன பண்றாரு, ஊழியத்தை செய்யறாருங்க. அற்புதம், அதிசயங்கள், அடையாளங்கள் இது எல்லாத்தையும் என்ன பண்றாரு, செய்யறாரு. இதெல்லாம் செய்து பார்த்தா 3 வருஷத்துல பிதா பாக்குறாரு, இவங்க என்ன கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஆவிக்குரிய கனிகளை வந்து இவங்க கொடுக்க மாட்டேங்கிறாங்க. வெறியும் வந்து இலை தான் இருக்கு, இலை சுயநீதி சொன்ன இல்லைங்களா, அத்தி இலைகள் சுயநீதி. வெறியும் வெளியே பார்க்கறதுக்கு யோக்கியமா இருக்கிறானுங்க. ஆலயத்திற்கு போறாங்க, தசமபாகம் கொடுக்குறாங்க, அங்கேயே போட்டுக்கிறானுங்க, காட்டிக்கிறானுங்க. தாங்கள் யாரு, நாங்க ஸ்பெஷல் ஜனங்க, நாங்க வந்து கடவுளுடைய பிள்ளைகள், நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி, எங்க கிட்ட நியாயப்பிரமாணம் இருக்குது, எங்களுக்கு தேவாலயம் இருக்குதுன்ட்டு லிஸ்ட் அடுக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கிறாங்க. மதத்துல எப்பவுமே இது இருக்கும், அடிக்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஆனா உள்ள பாத்தீங்கன்னா ஒன்னும் கிடையாது. ஆவிக்குரிய கனிகள் வந்து அங்க இல்லைங்க. அதனாலதான் யோவான் ஸ்நானகன் சொல்றாரு, என்ன சொன்னாரு, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கன்னு சொன்னாரா இல்லைங்களா. லூக்கா 3ஆம் அதிகாரம் 8வது வசனம் பாருங்களேன். லூக்கா 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள் சொல்றாரு பாருங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனி கொடுங்கப்பா. நாங்க ஆபிரகாமுக்கு பிள்ளைங்கன்றெல்லாம் நீங்க சொல்லிட்டு ரொம்ப மேன்மையெல்லாம் பாராட்டாதீங்க. நீங்க ஆபிரகாமின் பிள்ளைனா ஆபிரகாமை போல நீங்க உங்களுடைய வாழ்க்கையில என்ன பண்ணணும், கனி கொடுக்கணும். கனியை எதிர்பார்த்தாங்க. அப்படி நீங்க கனி கொடுக்கலன்னா நீங்க வெட்டு உண்டு என்ன பண்ணப்படுவீங்க, நீங்க கனி கொடுக்கலன்னா உங்களை வெட்டி உங்களை எதுல போடுவாங்க, அக்கினியில போடப்படுவீங்கன்ட்டு யோவான் ஸ்நானகன் சொல்றாரு. ஸோ இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து அந்த தோட்டத்துல வந்து எவ்வளவு வருஷம் ஊழியம் செய்தாரு, வேலை செய்தாரு, 3 வருஷம் வேலை செய்தாருங்க. இவங்களுடைய வாழ்க்கையில வந்து இது முதல் தரம் கிடையாது, இது ரிப்பீட். இதுக்கு முன்னாடியே இந்த சம்பவம் நடந்திருக்கு. 5ஆம் அதிகாரம் வசனம் முதல்ல இருந்தே வாசிப்போம். இது வந்து இப்ப இஸ்ரவேல் அந்த தோட்டத்திற்கு என்னென்ன நடக்கிறதோ அது முன்பதாகவே நடக்கப்பட்டிருக்கிறதை இந்த வேத பகுதி சொல்லு பாருங்க. அதுதான் சொன்னேன், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸ். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம் உண்டு. பாத்தீங்களா, இந்த நேசர்னா யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவருங்க. அவருக்கு வந்து ஒரு திராட்சை தோட்டம் எங்க இருந்துச்சா, மேட்டில, அந்த மலை மேல இருக்கிற இஸ்ரேல் நாடை குறிக்கிறதுங்க. அவர் அதை வேலி அடைத்து, அந்த தோட்டத்தை அவர் என்ன பண்ணிக்கிறாரு பாருங்க, வேலி அடிச்சிருக்கிறாரு. அதில் உள்ள கற்களை பொறுக்கி அதிலே நற்குல திராட்சை செடிகளை நட்டு அதன் நடுவில் ஒரு கோபுரத்தை கட்டி அதில் ஆலையையும் உண்டு பண்ணி அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று காத்திருந்தார். என்ன பண்ணிக்கிறாரு பாருங்க ஆண்டவரு. வேலி அடிச்சிருக்கிறாரு, கல்களை பொறுக்கி இருக்கிறாரு, அதை வந்து நல்ல ஒரு இடத்துல நட்டு இருக்கிறாரு, கோபுரம் கட்டி இருக்கிறாரு, என்னென்ன பண்ணிருக்கிறாரு பாருங்க. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டம் இல்லைங்க, ஏதோ ஸ்கிப் பண்ணிட்டேன், அதை திராட்சை தோட்டங்களை தரும் என்று காத்திருந்தார் இல்லையா. அதுவோ கசப்பான பழங்களை தந்தது. பாத்தீங்களா, இவ்வளவும் செய்து அது என்ன பழத்தை கொடுத்திருக்கான், கசப்பான பழத்தை கொடுத்திருக்கான்.
அவங்களுடைய கேரக்டரை பத்தி இங்க சொல்றாருங்க. எருசலேமின் குடிகளே, யூதாவின் மனுஷரே, எனக்கும் என் திராட்சை தோட்டத்திற்கும் நியாயம் தீருங்கள். நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை அதற்கு இனி செய்யலாம். நான் எதனா மிஸ் பண்ணிட்டு இருக்கிறேன்னா? ஒன்றும் கிடையாது, எல்லாத்தையும் செய்து முடித்தாயிற்று. இன்னும் என்னத்தான் செய்யறது? எதனா இருக்கா செய்யறதுக்கு? ஒரு தோட்டக்காரனுக்கு இதை பத்தி தெரியும் இல்லையா? என்னென்ன செய்யணுமோ எல்லாம் செய்து முடித்தாயிற்று. ஆனா அது பாருங்க, அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இவ்வளோ நன்மை செய்திருக்கிறேன், இவங்களுக்கு இருக்கிற இந்த ப்ரிவிலேஜஸ் வந்து இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஜனங்களுக்கும் கிடையாது. சொன்னா இல்லைங்களா? A to Z அவங்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அது செஞ்சுட்டார். இவருடைய பார்ட்ல ஒரு குறையும் கிடையாது. இவருடைய வேலையை வந்து இவரு எல்லாம் செய்து முடித்தாரு. ஆனா அது வந்து என்ன கொடுக்காம போயிட்டு, நல்ல கனியை கொடுக்காம கசப்பான கனியை தந்திருக்கு பாருங்க. 5வது வசனம், இப்போதும் நான் என் திராட்சை தோட்டத்திற்கு செய்வதை உங்களுக்கு அறிவிப்பேன், அதன் வேலியை எடுத்து போடுவேன். ஆண்டவர் என்ன பண்றது பாருங்க, எடுத்து போடுவேன், அது மேய்ந்து போடப்படும், அதன் அடைப்பை தகர்ப்பேன், அது மிதியுண்டு போகும், அதை பாலாக்கி விடுவேன், அதன் கிளை நறுக்கப்படாமலும் களை கொத்தி எடுக்கப்படாமலும் போவதினால் முச்செடியும் நெருஞ்சிலும் முளைக்கும், அதன் மேல் மழை பெய்யாதபடிக்கு மேகங்களுக்கும் கட்டளையிடுவேன் என்றார். சேனைகளின் கர்த்தருடைய திராட்சை தோட்டம் இஸ்ரவேலின் வம்சமே, அவருடைய மனமகிழ்ச்சியின் நாற்று யூதாவின் மனுஷரே, அவர் நியாயத்திற்கு காத்திருந்தார், இதோ கொடுமை, நீதிக்கு காத்திருந்தார், இதோ முறைப்பாடு. பாருங்க, ஒரு அற்புதமான சம்பவம் இல்லைங்களா? ஆண்டவர் அவங்களுக்கு என்ன என்ன செய்யணுமோ எல்லாத்தையும் செய்துட்டு அப்புறம் தாங்க எதிர்பார்க்கிறாரு அவங்க கிட்ட நீதியின் கனிய. ஆனா இவங்க வந்து எல்லாத்தையும் வாங்கி கொண்டு நீதியை படிப்பிக்கல, நல்ல கனிகளை இவங்க என்ன பண்ணல, கொடுக்கல. அவருக்கு எவ்வளவு வருத்தம் பாருங்க. பாத்தீங்களா கனெக்ஷன்? அதான் சொன்னேன், ஹிஸ்டரி ரிப்பீட்ஸுங்க. இப்போ இது நடந்தது, பழைய ஏற்பாட்டில் நடந்தது, அவங்களுக்கு சம்பவித்ததெல்லாம் எல்லாமே வரலாறு உங்களுக்கே தெரியும். ஆண்டவர் வந்து துருத்தி விட்டாரு, இதெல்லாம் ஆயிற்று. இப்போ 2வது முறையா இது. இங்க வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு, தன்னுடைய சொந்த குமாரனே வந்து என்ன பண்றாரு, அனுப்புறாருங்க. இவங்க வந்து என்ன பண்ண மாட்டே இருக்கிறாங்க, கனி கொடுக்க மாட்டே இருக்கிறாங்கன்ட்டு நீ போயிட்டு இவங்களுக்கு என்ன பண்ணு. இது இன்னொரு ஓமை கூட இருக்கு இல்லைங்களா? அதாவது பிதா அனுப்புறாரு, அவங்களுடைய வேலையாட்கள் எல்லாம் அனுப்புறாரு, அவங்களெல்லாம் பிடிச்சவங்க சாகடிச்சிடறாங்க இல்லையா? இன்னொரு ஓமைங்க. கடைசியில வந்து அவர் யாரையும் அனுப்புறாரு, தன்னுடைய சொந்த குமாரனையே வந்து என்ன பண்றாரு, அனுப்புறாரு. ஆனா அவனுங்க வந்து அவரையும் பிடித்து என்ன பண்ணிடுறானுங்க, சாகடிச்சுட்டானுங்க. புரியுதுங்களா இல்லைங்களா சொல்லுறது? இந்த ஓமையில இருக்கிற அந்த மனுஷன் வந்து எஜமான் வந்து பிதாவாகிய தேவனுங்க, அந்த அத்தி மரம் வந்து இஸ்ரேல் நாடுங்க, அந்த தோட்டக்காரர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் 3 வருஷம் வந்து என்ன பண்ணாரு, அவங்களுக்கு ஊழியம் செய்தாருங்க. இவங்க கனி கொடுக்கும்படியாக உபதேசம் பண்ணாரு இல்லைங்களா? அற்புதம் செய்தாரு, அதிசயங்கள் செய்தாரு, எல்லாத்தையுமே அவர் வந்து என்ன பண்றாரு, செய்தாரு. ஆனாலும் இந்த 3 வருஷத்துக்கு அப்புறமா அவங்க என்ன பண்ணல, கனி கொடுக்கல. அதற்கு அந்த தோட்டக்காரர் சொன்னாரு, இதை நம்ம என்ன பண்ணிடலாம், எஜமான் சொல்றாரு, இந்த அத்தி மரத்தை வெட்டிடுன்னு சொல்றாரு. அதற்கு தோட்டக்காரர் என்ன சொல்றாரு, படிச்சீங்களா இல்லைங்களா? வேண்டாம் எஜமானே, இன்னும் ஒரே வருஷம், 1 more year. இயேசு கிறிஸ்து பிதா கிட்ட சொல்றாரு, இப்போ வேணாம், இன்னும் ஒரு சான்ஸ் அவங்களுக்கு கொடுக்கலாம், அந்த எக்ஸ்டெண்டட் டைமை கொடுங்க. என்ன பண்றாரு பாத்தீங்களா இல்லைங்களா? பரிந்து பேசுறாருங்க. மோசே எப்படி இஸ்ரேல் ஜனங்களுக்காக பழைய ஏற்பாட்டுல பரிந்து பேசினாரோ, அது போலவே இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வந்து இஸ்ரேலுக்காக என்ன பண்றாரு, பரிந்து பேசுறாரு பாருங்க. இன்னும் ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்க, இன்னும் 1 வருஷம் கொடுங்க, நான் என்ன பண்ணுவேன், அவரை அதை சுற்றி தோண்டி அல்லது தளர்த்தி உடைத்து மரத்தை சுற்றி உள்ள மண்ணை பயிரிட்டு இன்னும் இப்ப நம்ம வாசிச்சோம் பாத்தீங்களா, கற்களை எல்லாம் எடுத்து அதுக்கு நீர் பாய்த்து என்ன செய்யணுமோ இதெல்லாத்தையும் நான் என்ன பண்றேன்,
செய்யறேன், அதற்கு எனக்கு எவ்வளவு அவகாசம் கொடுங்க, 1 வருஷம் அவகாசம் கொடுங்க. 1 வருஷத்துக்கு அப்புறம் ஒருவேளை இது கனி கொடுக்கலன்னா அப்போ நீங்க சொன்னபடி என்ன பண்ணிடலாம், வெட்டிடலான்ட்டு இங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இஸ்ரேலுக்காக என்ன பண்றாரு, பரிந்து பேசுறாருங்க. ஸோ பிதாவும் அவருடைய குமாரன் இல்லைங்களா, சரின்ட்டு என்ன பண்றாரு, பிதாவும் அந்த வாய்ப்பை கொடுக்குறாருங்க. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இப்போ பர்மிஷன் வாங்கியாச்சு இல்லைங்களா பிதா கிட்ட இருந்து, இன்னும் 1 வருஷம். ஸோ இவர் இவங்களை எப்படின்னா என்ன பண்ணலான்ட்டு பாக்குறாரு, கனி கொடுக்க செய்ய வைக்க பார்க்கலான்ட்டு பாக்குறப்போ அவரையே பிடிச்சு என்ன பண்ணிடுறானுங்க, சாகடிச்சிடறானுங்க. தன்னுடைய சொந்த குமாரனே, அந்த ஓமையில நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, அதாவது ஆண்டவர் காலவங்க நிறைய தீர்க்கதரிசிகள் எல்லாம் அனுப்புனாரு, அவருடைய வேலைக்காரர்களை. ஒரு ஓமையிலங்க வேலைக்காரர்களெல்லாம் அனுப்புறாரு, அவங்கள எல்லோரையுமே இந்த இஸ்ரேல் ஜனங்களை சாகடிச்சுறாங்க, தீர்க்கதரிசிகளை எல்லாம். கடைசியாக அந்த ஓமையில பாத்தீங்கன்னா தன்னுடைய சொந்த குமாரனையே என்ன பண்றாரு, பிதா அனுப்புறாரு, அவரையும் பிடிச்சு சாகடிச்சிடறானுங்க இல்லையா அந்த ஓமையில. அது தாங்க இது பாருங்க, ஒரே 2 ஓமையை எங்கேயே உங்களுக்கு நான் டீச் பண்ணிட்டேன். இயேசு கிறிஸ்து அவர்களுக்காக பரிந்து பேசின அவரையே பிடிச்சு இவனுங்க என்ன பண்றானுங்க, சிலுவையில அரைஞ்சுறாங்க. சிலுவையில மரித்து கொண்டிருக்கிறாரு. அப்போ அவர் என்ன பண்றாரு பாருங்க, இந்த தோட்டக்காரரு. லூக்கா எழுதின சுவிசேஷ நூல் 23ஆம் அதிகாரம் வசனம் 34வது வசனம் பாருங்க. அப்பொழுது இயேசு, எப்பொழுது சிலுவையில அடைக்கப்பட்டிருக்கிறாங்களே அப்போ தொங்கிட்டு அவர் என்ன பண்றாரு பாருங்களேன், பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாது இருக்கிறார்கள் என்றார். பாருங்க, சாவுறப்ப கூடங்க இவங்க கிட்ட சொல்ற, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறாரு, இவனுங்க எனக்கு செய்த இந்த துரோகத்தை, இந்த தீய செயலுக்கு இவங்களை என்ன பண்ணிடாதீங்க, தயவு செய்து தண்டிச்சிடாதீங்க. அவங்க கிட்ட கேட்ட அந்த 1 வருஷ அந்த கால அவகாசத்தை, அந்த வாய்ப்பை இவங்களுக்கு ப்ளீஸ் கொடுங்க, இவங்களை மன்னிச்சிடுங்கன்ட்டு கெஞ்சுறாரு. அவர் ஜெபித்த அந்த ஜெபத்திற்கு பிதா என்ன பண்றாரு, பதில் கொடுக்குறாருங்க. அவங்கள என்ன பண்ணலாங்க, தண்டிக்காம விட்டுறாருங்க. அவங்கள அங்க வெட்டாம விட்டுறாரு. அவங்களுக்காக இயேசு கிறிஸ்து மன்றாடி கேட்ட அந்த 1 வருட அவகாசத்தை அவர்களுக்கு என்ன பண்றாரு, கொடுத்தாருங்க பிதாவாகிய தேவன். இந்த இடத்துல அந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இப்போ அந்த லூக்கா 13ஆம் அதிகாரம் 8வது வசனத்துல அந்த 1 வருஷம் இவங்களுக்கு கொடுங்கன்ட்டு இயேசு கிறிஸ்து கேட்டார் இல்லைங்களா, தோட்டக்காரர் கேட்டார் இல்லைங்களா, அந்த வார்த்தை என்னன்னு பாத்தீங்கன்னா அஃபியமி அப்படின்னு அர்த்தம். அஃபியமினா என்ன அர்த்தம்னா, லெட் இட் கோ, இருக்கட்டும் விடுங்க ஆண்டவரே, இல்லை போட்ட விடுங்க ஆண்டவரே, மன்னிச்சிடுங்க ஆண்டவரே சொல்றாங்களே. பாவம் செஞ்சுட்டாங்கன்னு தெரியும், அது தெரிஞ்சும் சரி போனா போது விடுங்க ஆண்டவரே, போட்டோம் விடுங்க ஆண்டவரே, இன்னும் 1 வருஷம் வாய்ப்பு கொடுத்துருங்க, மன்னிச்சிடுங்க. அதுதாங்க அந்த வார்த்தைக்கு பொருள், அஃபியமின்ட்டு. அதே வார்த்தை தாங்க இந்த லூக்கா 23ஆம் அதிகாரம் 34வது வசனத்துல இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஃபர்கிவ் தம்னு சொல்றாரு இல்லையா, அப்படின்னா அஃபியமி அவுட்டோஸ் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு பொருள் என்னன்னா, விட்டுருங்க ஆண்டவர், போட்டோம் விடுங்க ஆண்டவர், மன்னிச்சிடுங்க ஆண்டவர், அந்த 1 வருஷம் வாய்ப்பை உங்களுக்கு கொடுங்க ஆண்டவர்ன்ட்டு என்ன பண்றாரு, பிதா கிட்ட ஜெபிக்கிறாருங்க. ஆண்டவருடைய அந்த உள்ளத்தை உங்களால புரிஞ்சு கொள்ள முடியுதுங்களா? அவர் மறித்துட்டு இருக்கிறாரு. இந்த ஜனங்களை எப்படின்னா அவருடைய பாசம் நேசத்தை இவங்க பாருங்க தெரியுது. முதல்ல பிதாவாகிய தேவனையே அவங்க என்ன பண்ணிட்டாங்க, மறுதளிச்சுட்டாங்க. இப்போ குமாரன் அவங்களுக்கு உதவி செய்யணும்ட்டு அவரையே என்ன பண்ணிட்டாங்க, சாகடிச்சுட்டாங்க. இப்ப யாருங்க அந்த மரத்தை சுற்றி மண்ணை லூஸ் பண்ணி உரம் போட்டு பயிரிட்டு அந்த மரத்தை திருப்பி கனி கொடுக்கும்படியாக யாருங்க செய்ய போறது? செய்யறவரையே நீங்க என்ன பண்ணிட்டீங்க, சாகடிச்சிட்டீங்களே. இப்பதாங்க திருத்துவத்தின் 3வது நபரை நம்ம பார்க்க போறோம், பிதா. புரியுதுங்களா? ஆண்டவர் சொன்னாரா இல்லைங்களா யோவான் சுவிசேஷ நூல்ல, நான் போறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன் நல்லது? நான் போனா தான் யாரை அனுப்புவேன், பரிசுத்த ஆவியானவரை, தேற்றரவாளனை உங்களிடத்துல நான் என்ன பண்ணுவேன், அனுப்புவேன். அவர் உங்களை என்ன பண்ணுவாரு, கல்டிவேட் வேலை அவரு செய்வார்ப்பா. ஃபெர்டிலைஸ், அதாவது பயிரிடுதலையும்
உரமிடுதலையும் உங்களை சுற்றி என்ன பண்ணுறது, உங்களை தோண்டி உங்களை வந்து கண்டித்து, பாவத்தை குறித்து கண்டித்து சிச்சித்து உணர்த்தி, இவர் தான் மெசியா, இவர் தான் வந்து யாரு, தேவனுடைய குமாரன் அப்படின்ட்டு உங்களை திருத்தும்படியாக, உங்களை மீண்டும் எல்லா விஷயத்தையும் உங்களுக்கு போதித்து, உங்களை வந்து இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும்படியாக, கனி கொடுக்கும்படியாக செய்வதற்காக தாங்க பரிசுத்த ஆவியானவர் இந்த பூமிக்கு அனுப்பப்பட்டார். பரிசுத்த ஆவியானவர் வந்து இந்த தோட்டக்காரர்களுடைய வேலையை செய்தாரா இல்லையா? the work of cultivation, அதாவது பயிரிடுறது, அவங்கள வந்து அப்படியே உற்சாகப்படுத்துறது, அவங்கள ஸ்டயர் பண்றது, அதாவது அற்புதங்கள், இதெல்லாம் தாங்க நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளை பார்க்க போறோம். அற்புதம் அதிசயங்களை எல்லாம் செய்து இவங்களுடைய இருதயத்தை வந்து உள்ள குத்தி, இது தாங்க 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்துல எல்லாம் நம்ம வாசிக்க போறோம். நீங்கள் ஜீவாதிபதி என்ன பண்ணிட்டீங்க, கொலை செய்துட்டீங்க, மனம் திரும்புங்கடா, நீங்க சிலுவையில ஆணி அடைத்து கொலை செய்த அவரே யாரு, கிறிஸ்து மெசியா, இதை நீங்க நம்புங்க, மனம் திரும்புங்க, ஞானஸ்தானம் எடுத்து ரட்சிக்கப்படுங்க, அப்போ பிதா வந்து உங்களை என்ன பண்ண மாட்டார், வெட்ட மாட்டாருன்ற இந்த தோட்டக்காரருடைய பணியை வந்து யார் செய்தது, பரிசுத்த ஆவியானவர் தாங்க செய்தாரு. இந்த அந்த ஒரு வருஷம், லிட்டரலா அந்த ஒரு வருஷம் கொடுக்கப்பட்ட அந்த வருஷத்துல இவர்களை திருத்த, இவர்களுக்கு ஊழியம் செய்ய யார் வந்தது, பரிசுத்த ஆவியானவர் வந்தாருங்க. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல இருந்து 7வது அதிகாரம் வரைக்கும் இருக்கிறது தாங்க அந்த ஒரு வருஷ அவகாசம். அதுக்கு தான் நான் சொன்னேன், இந்த 6 அதிகாரத்தை உங்களுக்கு டீச் பண்ணுங்கிறேன் பாருங்க. இந்த அப்போஸ்தலர் 1ல இருந்து 7 வரைக்கும் என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இது தாங்க நடக்கிறது. அந்த தோட்டக்காரர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, அந்த ஊமையில பார்த்தபடி அவங்களுக்கு சுற்றிலும் கொத்தி அவங்களை என்ன பண்ணின்னு இருக்கிறாரு, எரு போட்டு கொண்டு அவங்கள வந்து தயார் செய்து கொண்டு இருக்கிற அந்த வேலையை தாங்க பரிசுத்த ஆவியானவர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு, செஞ்சுட்டு இருக்கிறாரு. ஸோ இந்த அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்துல இருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் வந்து லிட்ரலா இந்த ஒரு வருஷ காலகட்டத்துல பரிசுத்த ஆவியானவர் தன்னால் இயன்றதை என்ன பண்ணாரு, செய்தாருங்க. இவங்க எப்படின்னா கனி கொடுக்க வச்சிடணும், இவங்களை பிதா என்ன பண்ணிடக்கூடாது, வெட்டி போட்டுறக்கூடாதுன்ட்டு என்ன செய்யணுமோ செய்தாருங்க. நீங்க 6ஆம் அதிகாரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்தேவான் வந்து பரிசுத்த ஆவியானவரால் என்ன பண்ணப்பட்டு நிரப்பப்பட்டு அவன் வந்து என்ன பண்றான், இஸ்ரவேலர்களுடைய அந்த மத தலைவர்களுக்கு அவங்களுடைய இருதயத்துல குத்தப்படும்படியாக அவன் என்ன பண்றான், ஆபிரகாமில இருந்து என்ன பண்ணிட்டு வரான், சரித்திரத்தை சொல்லிட்டு வரான். ஆமா, படிச்சது இல்லைங்களா? அதெல்லாம் தியானிக்க போகிறோங்க. சொல்லிட்டு வரான், நீங்க தாண்டா அவரை என்ன பண்ணிட்டீங்க, காட்டி குடித்து நீங்க தான் அவரை வந்து கொலை செய்துட்டீங்க. வாசிப்போமே, அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம். இதுதாங்க அந்த வருடத்தின் கடைசி நாட்கள். 7ஆம் அதிகாரம் வசனம் 50வது வசனத்துல இருந்து நம்ம 51வது வசனம் பாருங்களேன். வணங்கா கழுத்துள்ளவர்களே, இருதயத்திலும் செவிகளிலும் விருத்த சேதனம் பெறாதவர்களே, உங்கள் பிதாக்களைப் போல நீங்களும் பரிசுத்த ஆவிக்கு எப்பொழுதும் எதிர்த்து நிற்கிறீர்கள். நல்லா கவனிங்க, ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனங்கள். பிதாவாகிய தேவனை அவர்கள் நிராகரித்தார்கள், குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அவர்கள் நிராகரித்தார்கள். இந்த இடத்துல பரிசுத்த ஆவியானவரும் அவர்கள் நிராகரிக்கிறாங்க, ரிஜெக்ட் பண்றாங்க. ஃபைனல் சான்ஸ், அந்த கடைசி ஒரு வருஷம் அவகாசத்தை அவர்கள் என்ன பண்றாங்க, நிராகரிக்கிறதை குறித்தீங்க ஸ்தேவான் மூலியமாக எழுதப்பட்டிருக்கு. வாசிப்போம். தீர்க்கதரிசிகளில் யாரை உங்கள் பிதாக்கள் துன்பப்படுத்தாமல் இருந்தார்கள்? நீதிபரருடைய வருகையை முன் அறிவித்தவர்களை அவர்கள் கொலை செய்தார்கள். அப்பொழுது நீங்கள் அவருக்கு துரோகிகளும் அவரை கொலை செய்த பாதகருமாய் இருக்கிறீர்கள். தேவ தூதரை கொண்டு நீங்கள் நியாய பிரமாணத்தை பெற்றிருந்தும் அதை கை கொள்ளாமல் போனீர்கள் என்றான். இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து
அவனை பார்த்து பல்களை கடித்தார்கள். அவன் பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவனாய் வானத்தை அண்ணார்ந்து பார்த்து தேவனுடைய மகிமையையும் தேவனுடைய வலது பாரிசத்தில் இயேசுவானவர் நிற்கிறதையும் கண்டு, இதோ வானங்கள் திறந்திருக்கிறதையும் மனுஷகுமாரன் தேவனுடைய வலது பாரிசத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் என்றான். அப்பொழுது அவர்கள் உரத்த சத்தமாய் கூக்குரலிட்டு தங்கள் காதுகளை அடைத்து கொண்டு ஒருமனப்பட்டு அவன் மேல் பாய்ந்து அவனை நகரத்திற்கு புறம்பே தள்ளி அவனை கல்லெறிந்தார்கள். சாட்சிக்காரர் தங்கள் வஸ்திரங்களை கலற்றி சவுல் எனப்பட்ட ஒரு வாலிபனுடைய பாதத்தின் அருகே வைத்தார்கள். அப்பொழுது கர்த்தராகிய இயேசுவே, என் ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று ஸ்தேவான் தொழுது கொள்ளுகையில் அவனை கல்லெறிந்தார்கள். அவனோ முழங்கார்படியிட்டு, ஆண்டவரே, இவர்கள் மேல் இந்த பாவத்தை சுமத்தாதிரும் என்று மிகுந்த சத்தமிட்டு சொன்னான். இப்படி சொல்லி நித்திரை அடைந்தான். முடிஞ்சது ஜோலி. பிதாவாகிய தேவனை அவர்கள் நிராகரித்தார்கள். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையும் அவர்கள் என்ன பண்ணிட்டாங்க? நிராகரிச்சுட்டாங்க. இப்போ கடைசியாக பரிசுத்த ஆவியானவரும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க? நிராகரிச்சுட்டாங்க. ஸ்தேவான் பார்க்கிறாரு, இயேசு கிறிஸ்து எழுந்து நின்றுட்டார். பிதாவின் வலது பாசத்துல உட்கார்ந்து கொண்டிருந்தவரு எழுந்துட்டாருங்க. நம்ம சங்கீதம் 2ஆம் அதிகாரத்துல பல தீர்க்க தரிசனங்களே உங்களுக்கு டீச் பண்ணியிருக்கிறேன் இல்லையா? உன்னுடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக போடும்படி வரைக்கும் நீங்க என்ன பண்ணு. சங்கீதம் 110ஆம் அதிகாரங்க. பிதா இயேசு கிறிஸ்துவை பார்த்து சொல்றாரு, உன்னுடைய சத்துருக்களை உனக்கு பாதபடி ஆக்கி போடும் வரைக்கும் நீங்க உட்காருங்கன்னு சொன்னார்ல. உட்கார்ந்து கொண்டிருந்தாரு. இந்த சம்பவத்துல பாத்தீங்கன்னா இயேசு கிறிஸ்து எழுந்து நிக்கிறாரு. பரிசுத்த ஆவியானவரை அவங்க நிராகரிச்சுட்டாங்க. சோ அந்த வருடத்தின் கடைசி நாள் முடிஞ்சு போச்சு. இப்ப இயேசு கிறிஸ்து எழுந்து நிற்கிறார். எதற்கு? நியாயம் செய்வதற்காக, நியாய தீர்ப்பு செய்வதற்காக. இப்போ அக்கார்டிங் டு ப்ராஃபசி என்ன நடக்கணும்னு பாத்தீங்கன்னா, யோவான் ஸ்நானகன் சொன்னபடியே இந்த மரம் கனி கொடுக்கல இல்லையா, இதை வெட்டி போட்டுடணும். இப்போ இவங்களை வெட்டி அக்னியில போடணும். அதாவது உபத்திரவ காலத்துல இவங்களை என்ன பண்ணும்? ப்ராஃபட்டிக்கு மறந்துட்டீங்களா? அந்த 70வது வாரம் நான் தீர்க்க தரிசனத்தை போதிக்கிறப்போ அங்கேயே தான் போவேன். கவனம் வச்சுக்கோங்க. ஏன்னா எல்லாமே அவங்களோடு சம்பந்தப்பட்டது. ஒரு தீர்க்க தரிசனமும் நமக்கு கிடையாது. இப்பவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஓமைகள், ராஜ்யத்தின் சுவிசேஷம், தீர்க்க எல்லாமே யூத ஜனங்களுக்குங்க. நம்மள இங்கெல்லாம் பிக்ஸ் பண்ண முடியாது. சரி, பாடத்திற்கு இப்போ இவங்களை நியாயம் தீர்க்கணுங்க. இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? எழுந்து நிற்கிறாரு. லூக்கா 21ஆம் அதிகாரம் 22 24 வரைக்கும் நீங்க வாசிச்சு பாருங்க. இப்போ இவங்க என்ன பண்ணும்? அழிக்கப்பட்டு போகணும். வாசிச்சிடுவோமா? ரொம்ப ஆயிடுச்சு. லூக்கா 23ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 22 வாசிப்போமே. எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரி கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ, பூமியின் மேல் மிகுந்த இடுக்கணும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினையும் உண்டாகும். இஸ்ரேல் ஜனத்தின் மேல நடக்க போற அந்த உபத்திரவ காலத்தை குறித்து வாசிக் கொண்டிருக்கிறோம். பட்டய கருக்கினாலே விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்குள்ளும் சிறைப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியாரால் மிதிக்கப்படும். இன்னும் நீங்க தொடர்ந்து வாசிச்சுனே போனீங்கன்னா இது உபத்திரவ காலத்தை குறிக்கிறதுங்க. அந்த 7 வருஷம் உபத்திரவ காலம், மகா உபத்திரவ காலத்தை, கிறிஸ்துவின் சரீரமாகிய சபை மேல போயிட்டு பின்னிக்கு நடக்கிற விஷயம். ஆனா யாருக்குமே இந்த ரகசியம் தெரியாது இல்லைங்களா? இங்க கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையை விட்டுருங்க, மறந்துடுங்க. இப்போ வெறும் தீர்க்க தரிசனமா பாருங்க. 69 வாரம் முடிஞ்சது இருக்கு இல்லைங்களா? இப்போ அந்த ஒரு வாரம் நடக்கணும், சம்பவிக்கணும். உபத்திர காலம் ஸ்டார்ட் ஆகணும். இந்த இஸ்ரேல் ஜனங்களை அக்னினால அவர் என்ன பண்ணும்? ட்ரிபுலேஷனுங்க, அது நடக்கணும். அதுக்காக இயேசு கிறிஸ்து என்ன பண்றாரு? எழுந்து நின்றாரு. ஆனா நிராத்தர் போதிக்கிறாங்க, இப்போ வாசிச்ச அந்த வேத பகுதி நிறைவேறிச்சு. அவங்க இயேசு கிறிஸ்துவை நிராகரித்த வாசம் அந்த 70வது வாரம் நிறைவேறிச்சுன்னு போதிப்பாங்க. தவறு. யெகோவா விட்னஸ் கூட இதை என்ன பண்ணுவாங்க? போதிப்பாங்க. அது
முற்றிலும் தவறானது. அது நடக்கலங்க. அங்க என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அங்க வந்து பாஸ். இப்போ ஒரு வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறீங்க, திடீர்னு ஏதோ ஒரு வேலை செய்யணும், யாரோ கூப்பிடுறாங்க, நீங்க அந்த இடத்துல என்ன பண்ணுவீங்க? அதை பாஸ் பண்ணுவீங்க. ஆமாவா இல்லைங்களா? வீடியோவை நிறுத்துவீங்களா இல்லைங்களா? ஸோ இப்போ இயேசு கிறிஸ்து நின்றார் இல்லைங்களா? அங்க வந்து இஸ்ரவேலினுடைய அந்த டைம் பீரியட் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கு? நிறுத்தப்பட்டாயிட்டுருங்க. ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசன நேரத்தை ஸ்டாப் பண்ணிட்டாருங்க. ஸ்டாப் பண்ணிட்டு அந்த இடத்துல தாங்க ஆண்டவர் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாகவே ரகசியமாக வைக்கப்பட்டிருந்த இந்த கிருபையின் டிஸ்பென்சேஷனை கொண்டு வந்துட்டாருங்க. நீங்க நல்லா கவனிச்சிங்கன்னா, இந்த ஸ்தேவானை பரிசுத்தாவியானவருக்கு விரோதமா எழுந்து சாகடிச்சாங்க இல்லைங்களா? ஸ்தேவானுடைய அந்த துணியை யாருடைய பாதத்துல வைத்தாங்க? சவுல் வந்து ஸ்தேவான் சாகிறதுக்கு காரணமா இருந்தான். சவுல் தான் வந்து இது 8ஆம் அதிகாரம் 9ஆம் அதிகாரத்துல அப்பா அந்த ராஜ்யத்தின் சபையை வந்து துன்பப்படுத்துறான், எல்லாரையும் வந்து ஒடுக்குறான், அடிக்கிறான், எல்லாம் பண்றான் இல்லைங்களா? பார்க்க போனா கடவுள் வந்து சவுலை வந்து என்ன பண்ணிருக்கணும்? இந்த தீவிரவாதியை சாகடிச்சிருக்கணும். அவருடைய சபையை வந்து துன்பப்படுத்தினா இல்லைங்களா? பரிசுத்தாவியானவருக்கு விரோதமாக எழுந்து நின்றவனை சாகடிச்சிருக்கணும். ஆனா அந்த டைம் அவரை நிறுத்தி என்ன பண்றாரு? கிருபையினுடைய காலத்தை கொண்டு வராருங்க. அந்த கிருபையின் காலத்துல யாரை அப்போஸ்தலனாக தெரிஞ்சுக்கிறாரு? இந்த தீவிரவாதியை, இந்த மத தலைவனையே என்ன பண்றாரு? தெரிஞ்சுக்கிறாரு பாருங்க. அவனை தெரிஞ்சுக்கணும். புறஜாதியார் பக்கம் இப்ப ஆண்டவர் திரும்புறாரு. இப்போ ஆதி ஆகமத்துல இருந்து அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம் வரைக்கும் யாரோடு அவரு செயல்பட்டு கொண்டிருந்தாரு? யூதர்களோட, இஸ்ரேல் ஜனங்களோட. இந்த இடத்துல அதை நிறுத்திட்டு இப்போ உலகத்துல இருக்கிற எல்லோரும் பக்கமும் திரும்புறாரு. புறஜாதியார்கள் நம்ம பக்கம். இதுக்கு முன்பதாக நம்ம யாரும் இல்லை, நம்ம உண்மையான கடவுளை ஆராதிக்கல, நம்ம புறஜாதிகளா, அந்நியர்களா, இதெல்லாம் எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல உங்களுக்கு போதிக்க போறோம். அப்படியாக இருந்தோம் இல்லைங்களா? இப்ப ஆண்டவர் நம்ம பக்கம் திரும்புறாரு. நம்மளுக்கு ரட்சிப்பை கட்டளையிடுறாரு. அவங்களுக்கு எப்படி கட்டளையிட்டாரோ அப்படி கிடையாது. அவங்களுக்கு நியாயப்பிரமாணம், கட்டளைகள், ஃபெய்த் பிளஸ் ஒர்க்ஸ், கிரியை, ஞானஸ்தானம், அது இதெல்லாம் பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அக்செப்டன்ஸ் அவங்களுக்கு. நம்மளுக்கு பர்ஃபார்மன்ஸ் பேஸ்ட் அக்செப்டன்ஸ் கிடையாது. நம்மளுக்கு கிரேஸ், கிருபையினால விசுவாசத்தை கொண்டு ரட்சிப்பு. இப்போ இயேசு கிறிஸ்து உங்களுடைய பாவங்களுக்காக மரித்தார், அடக்கமானப்பட்டார், உயிரோடு எழுந்தாருன்ட்டு இந்த சத்தியத்தை நீ வந்து போதிப்பா. பவுல்கிட்ட சொல்றாரு, உலகம் எங்கிலும் இது போதிக்கணும். இதை கேட்டு யார் இதை நம்புறாங்களோ அவங்களுக்கெல்லாம் மோட்சம், பரலோகம், டிஃப்ரெண்ட் பிளான். கிருபையின் சுவிசேஷத்தை கொடுத்து இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய போதிச்சிருக்கிறோம் இல்லையா? நம்மளுக்கு புறஜாதியாருக்கு அப்போஸ்தலனாக பவுலை மாற்றி நம்மளுக்கு புதிய சத்தியங்களை வந்து என்ன பண்றாரு? கொடுத்து அனுப்புறார். இந்த சத்தியங்கள் நீங்க பழைய ஏற்பாடுல எங்கேயும் பார்க்க முடியாது. சோ இதை ஏற்றுக்கொள்ற நாம என்ன பண்றோம்? ரட்சிக்கப்படுறோம். நம்மளுக்கு வந்து பரலோகத்துல ஆண்டவர் ஒரு இடத்தை வைத்திருக்கிறார். அது நம்மளுடைய பிளான். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒரு வருஷம் அவகாசம் காலத்தை இவர்கள் வீணடித்தார்கள். இவர்கள் நடுவிலே செய்யப்பட்ட அந்த அற்புதங்கள், அதிசயங்கள் எல்லாமே வீணாக போயிற்று. யாருமே இயேசு கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்றுக்கொள்ளவில்லை. பரிசுத்த ஆவியானவரை அவர்கள் நிராகரித்தார்கள். ஸோ சொன்ன வண்ணமாகவே இந்த ஒரு வருஷம் முடிகிறப்போ இவங்களை வெட்ட வேண்டிய நேரத்துல அந்த ப்ரோக்ராம் ஆண்டவர் நிறுத்திட்டார். இன்னும் புரியும்படியாக சொல்லணும்னா, தற்காலிகமாக இந்த நேரத்தை அவர் என்ன பண்ணாரு? நிறுத்திட்டாரு. ஆண்டவர் வந்து இன்டராப்ட் பண்ணிட்டாரு. அந்த ப்ரொஃபெட்டிக் ப்ரோக்ராமை பண்ணிட்டு இந்த என்ன சொல்றது, இந்த உபத்திரவ காலத்தை வந்து அவர் என்ன பண்ணிட்டாரு? சஸ்பெண்டட் பண்ணிட்டு அந்த ராஜ்யம் வர அந்த 1000 வருஷம் அரசாட்சியை வந்து தள்ளி வைத்துட்டார், போஸ்ட்போன் பண்ணிட்டார். உண்மை அதுதாங்க. ஆண்டவர் வந்து இப்போ அக்கார்டிங் டு ப்ராஃபஸி நெக்ஸ்ட் வந்து மகா உபத்திரவ காலம் அது நடக்கணும் இல்லைங்களா? அதை ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? நிறுத்திட்டார். இன்னும் அது வெயிட்டிங்ல இருக்கு. அதற்கப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் வர வேண்டிய அந்த ராஜ்யத்தினுடைய அந்த காலத்தை வந்து அவர் என்ன பண்றாரு? தள்ளி வைத்துட்டார். இப்போ நம்ம இங்க இருக்கிறோம் இல்லையா? நம்மளை எடுத்துருங்களேன். நம்மளை எடுத்துட்டீங்கன்னா அந்த வீடியோவை அவர் ஆன் பண்ணார்னா, பாஸ் பண்ணிக்கிறத திருப்பி பிளே பண்ணார்னா எங்கத்துல இருந்து திருப்பி பிளே ஆகும்? உபோத்திரவ காலத்துல இருந்து சுருவாகுங்க. அதுதாங்க நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம்.
அப்புறம் 7 வருஷத்துக்கு அப்புறம் என்னென்ன நடக்க போகுது என்பது, 7 வருஷத்துல என்னென்ன நடக்க போகுது, அதற்கப்புறம் ராஜ்யம், இதெல்லாம் தான் வெளிப்படுத்தின விசேஷம். புரியுதுங்களா இல்லைங்க? இதுக்கு மேலெல்லாம் யாரெல்லாம் கிளியரா போதிப்பாங்கன்னா எனக்கு தெரியல. நான் உங்களுக்கு ரொம்ப திட்டம் தெளிவாக என்ன பண்ணியிருக்கிறேன், ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்ததை உங்களுக்கு போதித்திருக்கிறேன். இந்த ஒரு வருஷம் அவகாசம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்திலேருந்து 7ஆம் அதிகாரம் வரைக்கும் தாங்க அந்த ஒரு வருஷம் காலகட்டம். அதில் ஆண்டவர் சான்ஸ் கேட்டாரு. அந்த சான்ஸை யூத மக்கள் என்ன பண்ணிக்கல, பயன்படுத்திக்கல. அவங்க ஆவிக்குரிய கனியை என்ன பண்ணல, ப்ரொடியூஸ் பண்ணல. அவங்க இன்னமும் அறியாமையில தான் இருந்தாங்க, அன்பிலிஃப்லேயே தான் இருந்தாங்க என்பதை ஒருபோதும் மறக்காதீங்க. இந்த வேத பகுதியை எடுத்துட்டு இன்னைக்கு தப்பா போதிப்பாங்க இல்லையா? ஈவன் நியூ இயர் அன்னைக்கு கூட ஆண்டவர் உங்களுக்கு இன்னொரு வருஷத்தை கொடுத்துருக்கிறாரு, இதுல நீங்க கனி கொடுக்கலன்னா உங்களை வெட்டிடுவாரு, நரகத்துல ஒன்றும் கிடையாது. நம்ம அந்த ப்ரொஃபட்டிக் ப்ரோக்ராம்ல கிடையாது, அது நமக்கு சொல்லப்பட்ட வார்த்தையும் கிடையாது. நம்மள ஆண்டவர் வெட்டவும் மாட்டாரு, நம்மள நரகத்துல போட மாட்டாரு. வெட்டுறது நரகத்துல போடுறதெல்லாம் நம்மளுடைய டாக்டர்ல கிடையாது. ஒன்ஸ் சேவ்ட் ஆல்வேஸ் சேவ். நம்ம ரட்சிக்கப்பட்டோம், கிருபையினால ரட்சிக்கப்பட்டோம். நமக்கு பரலோகம் அது பரிசு, ஃப்ரீ கிஃப்ட். அது நம்ம போயிட்டு அங்க வாழ போகிறோம். இங்க நம்மளாலாம் இணைக்க முடியாது. அப்படி போதிச்சாங்கன்னா அதெல்லாம் தவறு. உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். இதுதான் லிட்ரலான அந்த வேதத்திற்கு அர்த்தம். அந்த ஓமைக்கு அர்த்தம் இதுதாங்க. பிதாவாகிய தேவன் தான் அந்த தோட்டக்காரரு. அந்த தோட்டத்துல இருக்கிற அந்த அத்திமரம் தான் இஸ்ரேலர்கள். அந்த இஸ்ரேலுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவாகிய தோட்டக்காரர் என்ன பண்ணாரு, பணி செய்தாரு. அவரையும் அவங்க சாவடிச்சிட்டாங்க. அவர் 1 வருஷ கால அவகாசத்தை வாங்கினார் இல்லையா? அதுதான் அப்போஸ்தலர் 1-7 வரைக்கும். அந்த இடைப்பட்ட காலத்துல தான் பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணாரு, இவங்களுக்கு அற்புதம் அதிசயங்கள் இதெல்லாம் செய்து அவங்கள எப்படின்னா கனி கொடுக்க வைக்க பிரயாசப்பட்டாரு. ஆனா அவரையும் அவங்க மறுதளித்துட்டாங்க. ஸோ இவங்களை இப்போ ஆண்டவர் என்ன பண்ணோம், வெட்டி உபத்திரவத்துல போட வேண்டியதா இருந்துச்சு. அதற்குள்ளே ஆண்டவர் அந்த தீர்க்க தரிசன காலத்தை நிறுத்திட்டார். அங்க நிறுத்திட்டு அப்போத்துல இருந்தா, அதாவது இந்த 2000 வருஷம் காலமாக தான் உலகம் தோன்றுவதற்கு முன்பதாக ஆண்டவருடைய மனதிலே காலங்காலமா ரகசியமாக வைக்கப்பட்ட அந்த ரகசியத்தை சவுல் என்றவனை தெரிந்து கொண்டு பவுலாக மாற்றி அவர்கிட்ட இந்த காலத்திற்குரிய சத்தியங்களை உபதேசங்களை கொடுத்து அனுப்பி, இதன் மூலியமாக இயேசுவை ஏற்றுக்கொள்றவங்களுக்கெல்லாம் ரட்சிப்பு உண்டு. அவங்களுக்கு என்னென்னலாம் சம்பவிக்க போகுது, அவங்கள ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்திருக்கிறாருன்ற A to Z யாருக்கிட்ட தான் கொடுத்தாரு, பவுல்கிட்ட தான் கொடுத்தாரு. பவுல் தான் நம்மளுடைய அப்போஸ்தலன். பவுல் என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுதான் நமக்கு சம்பவிக்கும். அதன் வைத்து தான் நமக்கு நியாய தீர்ப்பு, நம்மளுக்கு ஆசீர்வாதம் எல்லாமே. விளங்குதுங்களா இல்லைங்களா? ஸோ நம்ம பரலோகத்துக்கு போன பிறகுதான் அந்த தீர்க்க தரிசனம் ப்ரோக்ராம் திருப்பி என்ன பண்ணப்படும், பிளே பண்ணப்படும். அப்போ நடக்க போறதை தான் நம்ம வெளிப்படுத்தின விசேஷத்துல வாசிக்கிறோம். ஸோ பரிசுத்த ஆவியானவர் இந்த வார்த்தைகளை கொண்டு உங்களுக்கு ஊழியம் செய்வாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் நம்ம அனைவரோடும் தங்கியிருப்பதாக. ஆமென்.